அப்ப மாமா சிறுபான்மை, மருமகன் பெரும்பான்மை. நீ ஏற்கிற என்ன பைத்தியமாடா நீங்கள்? என்ன உங்களை என்ன சொல்றது? சிறுபான்மை பெரும்பான்மை அவனா சொன்ன செருப்பு கட்டி அடிச்சுன்னு சொன்ன நீ செருப்பு. யாரா சிறுபான்மை? யாரா அப்ப மட்டும் சொத்தடா வித்து வந்து கொடுத்தான்? என்ன சோழ பரம்பரை, பாண்டிய பரம்பரை? யார கட்டுறா? கச்சத்தீவை எடுத்து கொடுத்தாங்க. யார கட்டுறா? யாரோட நிலமடா? இந்திய நிலமடா. கோமாளிக்கு இல்லடா, போராளிக்கும் வரும்டா கூட்டம். வீட்டுல கக்குஸ் கழுவிட்டு வச்சிருப்பேல, தேஞ்ச விளக்கு மாத்து கட்ட, அதை வச்சு அடிச்சிரு. இந்த திராவிட இயக்கங்கள்ல இந்த சிறுபான்மை பாதுகாப்பு என்பது இந்த இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களுக்குன்னு நீங்க நினைச்சுக்கிட்டது தவறு. அந்த திராவிட இயக்கங்களில் சிறுபான்மை பாதுகாப்புங்கிறது அதுல இருக்கிற தலைவர்களின் பாதுகாப்புக்கு தான் அது சொல்லப்பட்டது. அதாவது வரலாற்று உண்மையும் கூட. இந்த பெரும்பான்மை சிறுபான்மையில நீங்க இன்னும் ரொம்ப போட்டு குழப்பிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதை ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்க இது நானே பலமுறை சொல்லிட்டேன். இது எனக்கே திரும்ப திரும்ப ஆனாலும் சொல்றேன். உலகெங்கிலும் மானுடனை மத அடிப்படையிலேயோ சாதி அடிப்படையிலேயோ வரையறுக்கிறது இல்லை. வரலாறுங்களும் நீங்க பயணித்து பாருங்க. உலகெங்கிலும் மானுடனை மொழி இன அடிப்படையில் தான் வகுக்கிறார்கள். இதுதான் இங்க இருக்கிற வரலாறு. நிகழ்கால உண்மையும் அதுதான். சான்று நம் ஏராளமாக சொல்லலாம். இப்போ உதாரணமா பிரிட்டன் எடுத்துக்கிறேன். இங்கிலாந்துல இருந்து அயர்லாந்து பிரிது. அவன் 2 பேரும் ஒரே மதத்தை தான் ஏற்றிருக்கான். கிறிஸ்தவன் தான் 2 பேருமே. அப்ப 2 பேருக்குமே இறைமகன் இயேசு. அப்ப ஒரே இதுதான், ஒரே வேத நூல் தான், பைபிள் தான். அப்ப இங்கிலாந்துல இருந்து அவன் தனியா பிரியணும்னு நினைக்கிறான் அப்படின்னா, அவன் இங்கிலீஷ், இவன் ஐரிஷ். இந்த ஐரிஷ் விடுதலைக்காக, அந்த நாட்டின் விடுதலைக்கு முதலில் புரட்சி செய்தவன் டிவேலரா. அவனுகிட்ட போய் டிவேலரா, உனக்கு ஐரிஷ் மொழி வேண்டுமா, அயர்லாந்து நிலம் வேண்டுமான்னு கேட்கிறாங்க. அவை என் தாய் நிலத்துக்கு இணையான ஒரு நிலத்தை என் உலகில் எங்கேனும் ஒரு ஓரத்தில் நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் என் தாய்மொழி ஐரிஷுக்கு இணையான மொழியை நான் உலகத்தில் எங்கும் பெற முடியாது. எனக்கு என் தாய்மொழி ஐரிஷை கொடு அப்படிதான் கேட்கிறான். அப்ப மேலோங்கி நிற்கிறது எல்லாத்தையும் விட மொழி இனம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முகமது தர்வீஸ், எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று அப்படின்னு முழங்கல, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று அப்படிதான் சொல்றான். நாளை என் மார்க்கம் அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இன்று இருக்க மாட்டேன், அதற்கு முன்பே இறந்து விடுவேன் என்று அவார் மொழி கவிஞன் ரசூல் அம்சத்து சொல்லல. நாளை என் தாய்மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்கறதுக்கு நான் இருக்க மாட்டேன், இன்னைக்கே நான் இறந்துருவேன். என் மொழி மரணிக்கிறதுக்கு முன்பு நான் மரணித்து விடுவேன். என் உயிருக்கிணையான என் மொழி மரணிப்பதற்கு முன்பு நான் என் உயிரை மரணித்து விடுவேன்னு சொல்றான். இதில் எல்லாவற்றிலையும் மேலோங்கி இருக்கிறத நீங்க பார்த்துக்கிட்டே வரணும். இங்கே நமக்கு இருக்கிற நிகழ்கால நம் நிலத்தோட தொடர்பு கொண்ட வரலாறு, இந்திய துணைக்கண்டத்திலிருந்து பாகிஸ்தான் விடுதலை பெற்று போகுது. அதுக்கு காரணம் ஒரே மார்க்கம், ஒரே இறை, ஒரே வழி, நபிகளின் மொழி. இப்ப பிரிந்து போய் தனி நாடு ஆயாச்சு. இஸ்லாம் தனி நாடு கண்டுருச்சு பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்கு போன பிறகு அங்க போனவன முகமது அலி ஜின்னா உருது ஆட்சி மொழி என்று சொல்ல வர்றாரு. உருது ஆட்சி மொழி என்னவன, அந்த நேரம் டாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மானும் அவனுடைய நண்பர்களும் கல்லூரி மாணவர்கள் கிளர்ச்சி செய்றாங்க. உருது ஆட்சி மொழி என்றால் என் தாய்மொழி வங்க மொழி என்னானதுன்னு கேட்டான். ஒரே மதம் தான், ஒரே இறைதான், ஏக இறைவன் அல்லாதான், ஒரே வழி, நபிகளின் மொழிதான் நம் வழி. ஆனால் உன் மொழி உருது ஆட்சி மொழி என்றால் என் தாய்மொழி வங்க மொழி என்னானதுன்னு கேட்டான். கலவரம் வெடிச்சிருச்சு, பிரச்சனை உருவாகுது, சண்டை. கிழக்கு பாகிஸ்தான் பகுதியில் இருக்கிற வங்காளிகளை பாகிஸ்தான் ராணுவம் தாக்குது, அழிக்குது, பிரச்சனை. அந்த நேரம் மேற்கு வங்கத்தில் சித்தார்த்த சங்கரேங்கிற காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கான். இவன் இந்து. அங்க மொழிக்காக சண்டை போட்டு தாக்கப்படுகிறவன் இஸ்லாம். நல்லா கவனிச்சு, கேள்வி கேட்டவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருமே திரும்ப திரும்ப இந்த கேள்வியை ஒரு தடவை கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க.
என்ன நிறைய பேச வேண்டியிருக்கு, நிறைய செய்திருக்கு. இதையே 10 வருஷமா பேசிக்க முடியல. இப்ப இங்க இருக்கிற முதலமைச்சர் சித்தார்த்த சங்கர் ரே இந்து, அந்த நேரம் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பிரதம அமைச்சர் அம்மையார் இந்திரா காந்தி. அப்ப இஸ்லாமியன் தானே தாக்கப்படுகிறான், அழிக்கப்படுகிறான், நமக்கென்ன என்று மேற்கு வங்கத்தின் மக்கள், மேற்கு வங்கத்தில் இருக்கிற வெஸ்ட் பெங்கால்ல மேற்கு வங்கத்தில் இருக்கிற மக்கள் இருக்கல, அந்த முதலமைச்சர் இருக்கல. அவன் எந்திரிச்சு அறைகோல் விடுகிறான். கிழக்கு பாகிஸ்தானில் தாக்கப்படுகிற என் இன மக்களை, என்ன சொல்றான் பாருங்க, என் இன மக்களை இந்திய ராணுவத்தை அனுப்பி நீங்கள் பாதுகாக்கிறீர்களா அல்லது நான் என்னுடைய காவல்துறை படையை அனுப்பி பாதுகாக்கட்டுமா என்ற கேள்வியை இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர் அம்மையார் இந்திரா காந்தியை நோக்கி எழுப்புறான். அப்ப அவங்களுடைய முதலமைச்சர் தான். அந்த ஒட்டுமொத்த மேற்கு வங்க மக்கள், தன் இன மக்கள் அந்த கிளர்ச்சியை, ஈழத்தில் சாகும்போது நம்ம இங்க திரையரங்குகளையும் மதுக்கடைகளையும் கூடி இருந்தீங்க, அப்படி நிக்கலவன். கிளர்ச்சி செய்தவுடன் அதற்கு அந்த உணர்வுக்கு மதிப்பளித்த அம்மையார் இந்திரா காந்தி ராணுவத்தை அனுப்பி போரிட்டு கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து அவர்களின் தாய் மொழியிலேயே ஒரு தேசத்தை வைத்தார்கள். அதுதான் பங்களாதேஷ். உங்களுக்கு இன்னும் இருக்கு, நீ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த நாட்டின் தந்தையா இன்னும் முஜிபுர் ரஹ்மான். இப்ப பிரச்சனையில வந்த பொருளாதார பின்னடை வரும்போது அவர் சிலையும் இடிக்கப்பட்டது, நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சாதி மதம் நிலம் இதை எல்லாம் தாண்டி மொழியும் இனமும் தான் மேலோங்கி நிற்குது. ஐரோப்பிய நாடுகள் முழுமைக்கும், ஐரோப்பிய யூனியன், ஐரோப்பிய நாடுகள் முழுமைக்கும் ஒரே மதம் தான், கிறிஸ்தவம் தான். பிரான்ஸ், டென்மார்க், சுவிஸ், நார்வே, ஜெர்மன், எல்லா நாடுகளும், நியூசிலாந்து, எல்லா நாடுகளும் இருக்கு. ஐரோப்பிய நாடுகள், பிரிட்டன், அயர்லாந்து எல்லாமே உங்களுக்கு கிறிஸ்தவம் தான். பிறகு ஏன் இங்கிலாந்து, அயர்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் இதெல்லாம் ஏன் வருது? மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். அங்க அங்க மதம் நிக்கல, மொழியும் இனமும் மேலோங்கி நின்றது. அப்ப என்ன வருது? நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன், நான் கிறிஸ்துவத்தை ஏற்றிருக்கிறேன், இறைமகன் இயேசுவின் போதனைகளை ஏற்று நான் கிறிஸ்தவத்தை தழுவி இருக்கிறேன், ஏற்றிருக்கிறேன். தமிழன் நான் கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறேன், கிறிஸ்தவன் நான் தமிழன் அல்ல, தமிழன் நான் கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறேன். இது விருப்பம் இல்லைன்னா நாளைக்கு இஸ்லாத்தை ஏற்பேன், நாளைக்கு வேறு பௌத்தத்தை ஏற்பேன். ஆனால் மதம் மாறிக்கொள்ள முடிகிறது, மொழியும் இனமும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எவராலும் மாறிக்கொள்ள முடியாது. இது நன்கா இந்த வரலாற்று புரிதல் கேள்வி கேட்டவர்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் பின்னாடி வரக்கூடிய என் இளைய தலைமுறை, தமிழ் இளம் தலைமுறைகள் ஒவ்வொருத்தருக்கும் இது படிப்பனையா இருக்கணும், இது கவனிச்சுக்கணும். அப்போ இங்க என்ன நீங்க கவனிக்கணும்னா, நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன், அவனும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறான். அவன் அரேபியன், அவன் உருது, அவன் வங்காளி, நான் தமிழன். இதுதான் உங்களுக்கு அடையாளம். அது மாதிரி நான் கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறேன். அவன் ஐரோப்பியன், அவன் ஆஸ்திரேலியன், ஐரோப்பியன், அவன் வேற, நான் வேற. அவன் இங்கிலீஷ், நான் தமிழ். நீங்க எந்த நாட்டுக்கு போங்க, பிரிட்டனுக்கு போய் வாங்க, இல்ல அயர்லாந்துக்கு போங்க, பிரான்ஸுக்கு போங்க, நீங்க போனீங்கன்னா அவன் முதல்ல உங்ககிட்ட கை கொடுக்கும் போது பேர் சொல்லும்போது நீங்க ஹூ ஆர் யூன்னு கேட்டீங்கன்னா ஐ ஆம் பிரிட்டிஷ் அப்படி கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டியன் என்று கை கொடுக்க மாட்டான். அவன் கிறிஸ்டியன், அதுல அவனுக்கு பெருமை இல்ல. நீங்க போனீங்கன்னா ஐ ஆம் பிரான்ஸ் அப்படி கை கொடுக்க மாட்டான். ஐ ஆம் கிறிஸ்டியன் என்று கை கொடுக்க மாட்டான். ஐ ஆம் பிரெஞ்சு அப்படிதான் கை கொடுக்குவான். ஐ ஆம் இங்கிலீஷ் அப்படின்னு தான் சொல்லுவான். ஐ ஆம் ஐரிஷ் அப்படின்னு தான் சொல்லுவான். அப்ப நான் என்ன சொல்லணும்? இவனெல்லாம் உருவாவதற்கு முன்பு பிறந்தவன், என் தாய்மொழி இந்த மொழிகளுக்கெல்லாம் தாயா இருக்க. நான் என்ன சொல்லணும்? இன்னும் சத்தமா, நான் தமிழன் என்று சொல்லணும். அப்ப இவன் உன்னை சிறுபான்மைன்னு சொல்லும் போது நீ நம்பினவர், அங்கதான் நீ அடிமையான. யாரு உன்னை சிறுபான்மைன்னு சொன்ன பட்டியல் எடு, சொல்லு. நீ எவன் சொன்னான்னு யாரு சொல்லு? ஐயா கருணாநிதி, ஐயா எம்ஜிஆர், ஐயா ஜெயலலிதா,
இவங்க 3 பேர் தாண்டா இந்த நாட்டில் ஆக சிறுபான்மை. இதை நீ தெரியாம ஐயா கருணாநிதி வந்து சிறுபான்மை சிறுபான்மைன்னு ஒன்னே சொல்லிட்டு பெரும்பான்மை நீ அவருக்கு பாதுகாப்புங்கிறிய. நீ கிறிஸ்தவன் சிறுபான்மை, இவன் இஸ்லாம் சிறுபான்மை. இப்ப ஐயா கருணாநிதி ஐயா ஸ்டாலின் பெரும்பான்மை. எந்த அடிப்படையில் பெரும்பான்மை? எந்த அடிப்படையில்? நீ எந்த அடிப்படையில் சிறுபான்மை? நீ மத அடிப்படையில் சிறுபான்மை. அப்ப அவர் எந்த அடிப்படையில் பெரும்பான்மை? மத அடிப்படையில் தான் பெரும்பான்மை என்று உன்னை சிறுபான்மை என்று சொல்கிறார். அப்படி என்றால் நீ மதவாதத்துக்கு எதிரானவன் என்று சொல்வது எவ்வளவு தவறானது, எவ்வளவு ஏமாற்று. நீ எங்க சொல்லியிருக்க? அப்ப நீ இந்து என்ற எண்ணத்தோடு தான் நீ இவனை சிறுபான்மைங்கிற. எந்த உலகத்துல மதத்தின் அடிப்படையில் மனு கணக்கிட்டு இருக்கா? நீ எப்படி என்ன சிறுபான்மை? என்ன எப்படி சொன்ன? நான் தமிழன் நீ எப்படி சொல்ற? எங்க அப்பா இளையராஜா நீ என்ன சொல்ற? இந்த சமூகம் கட்டமைச்சபடி இதுல அவர் ஏற்றுக்கொண்டிருக்க சமயம் இந்து 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 மதம்னு வச்சுக்கோ. என் தம்பி இவன் வந்து இஸ்லாத்தை ஏற்றிருக்காரு. எப்ப ஏற்றிருக்காரு? இப்பதான் ஒரு 5 வருஷம் இருக்கும். எங்க அப்பா பெரும்பான்மை, நான் சிறுபான்மைங்கிறத நீ எப்படி ஏற்கிற? பைத்தியமா உனக்கு? அருமை சகோதரர் நம்முடைய சகோதரர் AR ரஹ்மான் வந்து இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். எங்க அம்மா ஏற்றிருக்கிறாங்க, என் தங்கைகள் ஏற்றிருக்கிறாங்க. ஆனா இன்னொரு தங்கை மகன், அக்கா மகன் தம்பி GV பிரகாஷ் இந்து மதத்திலே இருக்காப்ல. அப்ப மாமா சிறுபான்மை, மருமகன் பெரும்பான்மை. நீ ஏற்கிற. என்ன பைத்தியமாடா நீங்க? உங்களை என்ன சொல்றது? யோ போயா, நான் தமிழன், பெரும்பான்மை தேசியனத்தின் மகன். உன்னை சிறுபான்மை சொன்னவன் மலையாளி, கன்னடன், தெலுங்கன். அவன் வந்தே போனவெல்லாம் உன்னை சிறுபான்மை. ஆமா ஏசம்மா, ஆமா ஏசம்மான்னு கைகட்டி போயாங்கிட்டு இப்படின்னு. சிறுபான்மைன்னா சலுகை கிடைக்குது. டேய், அவன் இருக்கிற, அவன் சலுகை கொடுக்கிறவன் யாருன்னு சொல்லு. யாருன்னு சொல்லு. கிறிஸ்தவருக்கு இடஒதுக்கீடு, இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடு. இந்த கொடுக்கிற வெங்காயத்துக்கு உட்கார்ந்து இருக்க இடமே நம்ம ஓட்ட பிச்சை. இவன் வந்து உனக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறான்னு நீ பெருமையா பிடிச்சிட்டு இருக்க. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஒரு தெளிவுக்கு வா. உன்னை அவன் பாதுகாக்கல, நீ தான் 60 ஆண்டுகளா அவங்கள பாதுகாத்து வச்சிருக்க. வாக்கு செலுத்தி அரசியல் அதிகாரத்தை கொடுத்து அவனை வசதியா பல லட்சக்கணக்கான கோடி சொத்துகளோடு பதவி பணத்தோடு புகழோடு வாழ வச்சிருக்கிறது யாரு? நீ. திரும்ப திரும்ப உனக்கு பாதுகாப்பு, உனக்கு பாதுகாப்பு, உனக்கு பாதுகாப்புன்னு அவன் சொல்றான், நீ நம்பிட்டு இருக்க. நீ தான் 60 ஆண்டுகளா 12 விழுக்காடுங்கிறார் கிறிஸ்தவர்கள் வாக்கு. இஸ்லாமியருக்கு ஒரு 10 12 10 இருக்குமா? 8 வச்சுக்க, எல்லாம் சேர்த்து 20ன்னு வச்சுக்க. 20 விழுக்காடு அவனுடைய அடித்தளமாயிருது. மொத்தமாவே அவனுக்கு 10 12 விழுக்காடு தான் ஓட்டு. நீ போட்டதுக்கு பிறகு மீதி என்ன இருக்கு அவர் கட்சிக்கு? மொத்தம் 26 விழுக்காடு தான் திமுகவுக்குன்னு தனியா வாக்கு. அதுல 20 நீ போட்ட அப்ப எவ்வளவு? அதை விட பெரிய கட்சி நான் 8 விழுக்காடு நான் வச்சிருக்கேன். அப்ப எப்படி 8 விழுக்காடு வச்சிருக்கேன்? நீ இங்க கிறிஸ்தவர் இஸ்லாமிய போடாமலே வச்சிருக்கேன். நீ போட்டதுன்னு வச்சுக்க, நாட்டை நான் வச்சிருந்திருப்பேன். நீ வாழ்க்கை நிம்மதியா இருந்திருக்க. உனக்கு வாட்டு பை இன்னும் போட்டு சிறுபான்மை உன்னை சலுகைங்கிறது வெக்கமா இல்ல? பிச்சை எடுத்து வாழ்வது, இறந்துண்டு வாழ்வது ஒரு வாழ்வா? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை ஏற்றியான்கிறான் வள்ளுவ பெருமகனார். பிச்சை எடுத்து யார் நாட்டில் யாரா சலுகை கொடுக்கிறது? உனக்கு வேண்டியது உரிமை. சலுகை தர இவன் யார்? என்னைக்கு நீ சினந்து கிளந்து என்னைக்கு எழுவ? ஒரு தன்மான உணர்ச்சி வராம தலை நிமிர்வு எப்படி வரும்? எப்படி வரும்? சலுகை, போனஸ், இலவசம், மானியம், இதுல செத்து போச்ச இந்த இனம். என்னைக்கு உனக்கு ஏன் உரிமைடாது? இந்த நாடு என்னது? இந்த நாட்டில் இருக்கிற வளம் எனக்கு. இதில் எல்லா உரிமையும் என்ன? அடிப்படை உரிமை, கல்வி, மருத்துவம், குடிநீர், இதெல்லாம் என்னுடைய உரிமை. இது கொடுக்கிறது சலுகை. இலவசம் எவன் அப்ப மட்டும் சொத்தடா வச்சுட்டு வந்து கொடுத்தான்? என்ன சோழ பரம்பரை, பாண்டிய பரம்பரை, அப்படியே லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வித்துவிட்டு சொத்தை வித்துவிட்டு பொண்ணு மணி வைரத்தெல்லாம் வித்துவிட்டு கொண்டாந்து கொடுத்தான். நீ போட்ட பிச்சை தானடா அவனுக்கு.
இதை வாங்கி வச்சுக்கிட்டு அவன் உனக்கு கொடுக்குறான்ட்டு 500 ரூபா கொடுக்குறான்னு வாங்கிட்டு 5 ஆண்டு கால வாழ்க்கையை அடமானம் வைக்கிற உங்களை என்ன பேசி திருத்துறது? உங்களுக்கு எதுக்கு பைபிள், எதுக்கு குர்ஆன், எதுக்கு பகவத்கீதை, எதுக்கு தேவாலயங்கள், எதுக்கு பள்ளிவாசல்கள், எதுக்கு ஜபம், எதுக்கு தொழுகை, எதுக்கு? சாராய விக்கிறான், அதை வந்து சகித்துக்கிற நீ. இதெல்லாம் இன்னையிலிருந்து இனிமே சிறுபான்மை பெரும்பான்மை அவனா சொன்ன செருப்பு கட்டி அடிச்சுன்னு சொன்ன நீ செருப்பு. யாரா யாரா சிறுபான்மை, யாரா சிறுபான்மைன்னு கேளு, அவனை சொல்ல சொல்லு. இதனால சிறுபான்மையின் பாதுகாப்பு என்பது இந்த திராவிட கட்சி தலைவர்களின் பாதுகாப்பு தான். அவர்களின் பாதுகாப்பு தான் சிறுபான்மை பாதுகாப்பு. என்ன சிறுபான்மை? நீ எல்லாம் அரேபிய நாட்டில இருந்து ஆப்பிரிக்கால இருந்து வந்து இறங்கிறீங்க, என்ன உனக்கு? மார்க்கமும் சமயம் தான் வந்தது, கிறிஸ்தவம் வந்தது, இஸ்லாம் வந்தது. நீ ஏற்றிருக்கிற காரணம் என்ன? காரணம் என்ன? ஐரோப்பாவில் தொடங்கிய அரேபியாவில் தொடங்கிய தோன்றிய இந்த சமயங்கள் இந்த நிலப்பரப்பில் பரவ காரணம் என்ன? உலகெங்கும் இவ்வளவு வேகமா பரவ, குறிப்பா இந்தியாவில் இந்த நிலத்தில் தோன்றிய பௌத்தம் எல்லா நாடுகளிலும் பரவிருக்கு. சீனம், இந்தோனேசியா, ஜப்பான், இலங்கை, இந்த நாடுகளில் எல்லாம் பரவிருக்கு. ஆனால் இவர்கள் தோற்றி இவர்கள் இந்த இந்து மதம்னு ஒண்ணு இருந்ததில்லை. அது ஒரு சொல் உருவாக்கப்பட்டது. சமணம், பௌத்தம், வைணவம், சௌவம், சீக்கியம், அந்த என்ன சொல்ற பார்சியம், இந்த மாதிரி மதங்கள் எல்லாம் கூட்டு பொரியல், அவியல், முட்டை இதெல்லாம் சேர்த்து சாப்பாடுன்னு பேர் வச்ச மாதிரி இந்த சமயங்களை எல்லாம் சார் வில்லியம் ஜோன்ஸ் அந்த கல்கத்தாவினுடைய ஆளுநராக இருந்தவன் இவங்க திருப்பி திருப்பி பேசுறோன்னே எவன் ஆங்கில இந்தியன்லையோ, இவன் பார்சிலையோ, அவன் கிறிஸ்தவன்லையோ, அவன் இஸ்லாமியன்லையோ அவன்லாம் இந்துன்னு ஒரு சட்ட வரவையை உருவாக்கிட்டு போயிட்டான். அதை கட்டியா அவன் முடிச்சுட்டான். இவன் அழுத்தத்தில் அவன் என்னன்னா வெள்ளையா இருந்த உடனே இவங்கெல்லாம் நம்ம ஆரிய வம்சாவளி, நம்ம வம்சாவளி இவங்கெல்லாம் நினைச்சு அவன் என்ன பண்ணிட்டான், இவனுடைய மொழி தான் சிறந்ததுன்னு, இவனுடைய இலக்கியம் தான் சிறந்ததுன்னு மேக்சிமல்ல இருந்து எல்லாம் இவங்க எல்லாம் இந்த சர் வில்லியம் ஜோன்ஸ் எல்லாம் இது சமஸ்கிருத இலக்கியங்கள் தான் கொண்டு போனான். எல்லிஸ் வந்த பிறகுதான் அது மாறுது. ஜி போப்பு, எல்லிஸ், வீரமாமுனிவர், ஜோசப் இஸ்கெல்லாம் வந்த பிறகுதான் அது மாறுது. எல்லிஸ் தான் அதுல பெரும்பங்காற்றினார். அதுக்கு மூத்த ஒரு மொழியும் பெரிய தொன்மை இலக்கியம் கொண்ட ஒரு மொழி இருக்குடா, ஒரு இனம் இருக்குடான்னு அவர் தான் எடுத்துட்டு போனார். அவர் தான் திருக்குறளை அச்சில ஏத்தினார். நம்ம பாட்டனார் கந்தப்பனார் கொடுத்து ஓலைச்சுவடியில் இருந்து, அது தனி வரலாறு. அது அப்ப இவங்க அதனால வேண்ட பிடிச்சுக்கிட்டான். அத இறந்து போன மூத்த சங்கராச்சாரியா இருக்காருல்ல, அவரு பெரியவர், அவர் சொல்றாரு, வெள்ளக்கார வந்து நமக்கு இந்துன்னு ஒரு பொது பேர் வச்சானோ இல்லையோ நாம தப்பிச்சோன்றப்பல எழுதியிருக்காரு. இவரு எழுதியிருக்காரு புத்தகத்தில். வேணா நான் எடுத்தோன்னா போட்டு விடுறேன், பகிரியில படிங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? we are all இந்துஸ்னு பெருங்கூட்டமா திரட்ட முடியாது. என்னை வந்து பள்ளன்னா, பறையன்னா, நாடார்னா, செட்டியார்னா, கோனார்னா, தேவார்னா, வன்னியர்னா, கவுண்டர்னா, அப்ப இவன் வந்து இங்க வந்து நின்னுவான். we are all இந்துஸ்னு மண்டையில ஏறிடுது. அப்ப ஒன்று திரட்ட முடியுது. அப்ப தனிச்சு நின்று பார்த்தான், ஒன்னும் செய்ய முடியல. அப்ப இந்த மதமா ஒன்று திரட்டோம்னா அது வேலை செய்யுது. ஏன்னா கல்லு, இந்த இருக்கிற இந்த சாராயம், அந்த கொக்கை, அபின்னு, கஞ்சா இதெல்லாம் பயன்படுத்தினா தான் தொட்டு நாக்கில் வைக்கணும், குடிக்கணும், அப்பதான் போதையிரும். ஆனா சாதியும் மதமும் சொன்ன உடனே ஏறிடும்ன்றான். அதுதான் மார்க்ஸ் மதம் ஒரு அபின்கிறான். சாதி மதம் சொன்ன உடனே ஏறிடும், கிருன்னு ஏறிடும் போத. இந்த சாராயம் குடிக்கிற, இந்த பிராண்டி விஸ்கி குடிக்கிற, இந்த கஞ்சா கஞ்சாலம் படுத்து தூங்கினா தெளிஞ்சிடும். ஆனா சாதி மத போத ஏறிச்சு செத்து பாடையில போனாலும் இறங்க. அங்க போய் ஆறுமுக நாடார் கல்லறை, முத்துமானி, இந்த சுப்பிரமணிய கவுண்டர் அப்படின்னு எழுதி வச்சிருப்பான் ஜமாதியில, செத்து போனாலும் போகாது. அப்ப இங்க இருக்கிற சிக்கல் என்னன்னு பாரு. இதுதான் சிக்கல். இந்த மதம் இல்ல, அவன் ஒரு அடையாளத்தை வச்சுட்டான். அதனால அவன் சட்டவரைபடி சைவத்தை ஏற்றிருந்த தமிழர்கள், வைணவத்தை ஏற்றிருந்தவர்கள், சமணத்தை தழுவி இருந்தவர்கள், பௌத்தத்தை ஏற்றிருந்தவர்கள், சீக்கியத்தில் இருந்தவர்கள் எல்லாருமே இந்து என்று ஆயிடுச்சு. இப்ப ஏன் கோயில்ல சமஸ்கிருதத்தில் வழிபாடு நடத்த முடியுதில்ல? ஐயா நீங்களும் கேளுங்க, அருள் தந்தையா, என் கோயில்ல சமஸ்கிருதத்தில். அதே மாதிரி பஞ்சாப்ல இருக்க பொற்கோயில்களை நீ சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதுவியா? அவனு இந்துன்னு நீ சொல்ற, இங்க சொல்லிட்டு வா, ஒரு தடவை மந்திரம் ஓதிட்டு வா.
அப்பது அதனால அது ஆயிடுச்சு. கிறிஸ்தவம் இஸ்லாமும் இங்க இருந்ததில்லை, வந்தது. அது ஏன் இந்த சமயங்கள் பௌத்தம் கிறிஸ்தவம் இஸ்லாம் பரவிய அளவிற்கு இந்த இந்து சமயம் வெவ்வேறு நாடுகளில் பேரளவுக்கு பரவல அப்படின்னா அதுல இருக்கிற சாதிய இழிவு, ஏற்ற தாழ்வு, தீண்டாமை, கொடுமை, இந்த பிறப்பின் அடிப்படையில் இருக்கிற பேதம் என்ன செய்து பரவ விடல. ஆனால் இந்த கிறிஸ்தவம் இஸ்லாம் இங்க வேகமா பரவியதற்கு காரணம் என்ன? இங்க இருக்கிற சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமைக்கு எதிரான புரட்சியாக இது இருந்துட்டதுனால தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக ஆமேன் அப்படின்னு அவன் வந்து இவனை பார்த்தாத்திட்டு தொட்டாத்திட்டுனா அவன் வந்தான் தலையில கைய வச்சு ஆண்டவருக்கு தோத்துறோம்னா, பாதி வெள்ளையா இருக்கிறவன் பார்த்தாத்திட்டு தொட்டாத்திட்டுனா, முழு வெள்ளையா இருக்கிறவன் தொட்டு ஆண்டவருக்கு தோத்துறோம்னா ஆமா தோத்துறோம்னு பின்னாடி போயிட்டான், கிறிஸ்தவத்தை ஏற்றுட்டான். இதுதான் இங்க நடந்தது. இங்க வாடா பரப்பையில, இங்க வாடா பல்லப்பையில, இஸ்லாத்தை ஏற்றான், வாங்க பாயின்னா, பறையம் பல்லனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறது மேல்னு போயிட்டான். இவ்வளவுதான்டா இங்க நடந்தது. இதனாலதான் எங்கள் அண்ணன் பழனி பாபா அவர்கள் இஸ்லாம் நாட் அ ரிலிஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன். அது மாதிரிதான் கிறிஸ்தவமும். இந்த சாதிய இழிவு, பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற ஏற்றதாழ்வு, இந்த உயர்வு தாழ்வு பாராட்டுகிற இந்த இழிநிலையை போக்க எழுந்த கிளர்ச்சி, புரட்சி தான் இறைமகன் இயேசுவும் நபிகள் நாயகம் அவர்களும் இந்த நிலத்தில் உருவாக்கிய இந்த சமய புரட்சி என்பதை இளைய தலைமுறை பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும். போட்டு குழப்பிக்கிற கூடாது, குழப்பிக்கிற கூடாது. ரெண்டு பேரும் ஒரே தான். அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத். இது நபிகள் நாயகம். அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன். இது இறைமகன் இயேசு. ரெண்டு பேரும் ஒரே கோட்பாடு தான். அந்த கோட்பாடை கொண்டுதான் உங்க பிள்ளைகள் இந்த நிலத்துல 10 ஆண்டுகளா தேர்தல் களத்தில் நிக்கிறோம், 15 ஆண்டுகளா அரசியல் களத்தில் நிக்கிறோம். அதனால இனிமே சிறுபான்மை என்கிற அந்த உளவியல் நோயை தூக்கி போட்டு நான் பெரும்பான்மை தமிழ் தேசியனத்தின் மகன், அந்த நிமிர்வு உனக்கு வரும். வேணாலும் சிறுபான்மைனா யார் சிறுபான்மைங்க வா விளக்கு, எப்படி சிறுபான்மைன்னு கேளு, தெரிச்சு ஓடிடுவான். நீ எவனாவது சிறுபான்மை நான் வந்து இதுக்குன்னு நீ நல்ல விலை உயர்ந்த செருப்பு போட்டிருந்தா வீணாக்காத. வீட்டில் கக்குஸ் கழுவிட்டு வச்சிருப்பேல, தேஞ்ச விளக்கு மாத்து கட்ட, அதை வச்சு அடிச்சிரு. வழக்குன்னு அவன் தான் அடிக்க சொன்னா அவனை போடுன்னு என்னைய சொல்லிரு. வேற கேள்வி. ரெங்கராஜன் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். கிறிஸ்தவ மதம் பிற உயிர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்று கூறுகிறது. அதே வேளையில் உயிர்களை கொன்று அச்சுறுத்துகின்ற இயற்கை வள சீரழிப்பு இது போன்ற விஷயங்களில் என்ன நிலைப்பாடு எடுத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். உயிர்களை கொள்வது பாவம்னு வந்து கிறிஸ்தவம் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மறையும் சொல்லுது. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் பகுத்துண்டு பல்லுயிர்கள் உயிர்களை கொள்வது பாவம் அப்படின்னு தான் சொல்லுது. ஆனா ஒன்ன நீங்க தெரிஞ்சுக்கணும், நம்ம வேட்டை மரபினன். ஆதியில காடுகளில் வாழும்போது வேட்டையாடி உண்டோம் உணவை. மரபணுவிலே இந்த இது ஊறிட்டுது, அது ஒன்றும் இது பண்ண முடியாது. பிற்காலத்தில் நாகரிகம் அடைய இதெல்லாம் தவறு என்று நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சிட்டு வரோம். இப்போ நாங்கள் செய்கிற அரசியல் உங்களுக்கு கிறிஸ்தவம் சொல்லுதுன்னா அதான் அந்த பாடலில் வருது. அதில் வந்து இயற்கை உலகமே தூய்மையானதன இயேசு நினைத்தாரே, எல்லா உயிர்களும் தன்னுயிரெனவே பேசி மகிழ்ந்தாரே. அவர் பேசினதான் இன்னைக்கு நாங்க பேசிட்டு தரோம் 15 வருஷமா. ஆனா நீங்க தான் அதை புரிஞ்சுக்கிறல, அதான் பிரச்சனை. எவனெல்லாம் இயற்கையை அழிக்கிறானோ அவனுக்கு வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்துறிய, எவனெல்லாம் இயற்கையை தாயின் பேரன்பு கொண்டு நேசிக்கிறானோ அவனை தெருவில் ஓட்டுறிய. அதனால இயற்கையை நேசிக்க கத்துக்கிறீங்க, அதை நேசிக்கிற எங்களையும் கொஞ்சம் நேசிக்க கத்துக்கிறீங்க. அடுத்தபடியாக ஜெகன், கோட்டையேடிப்பட்டியை சார்ந்த ஜெகன், இன்றைக்கு இருக்கின்ற சமூகம், அதாவது கிறிஸ்தவ சமூகத்தின் மத்தியிலே பல சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு
நாம் தமிழரை ஆதரிக்கிறார்கள். ஆனாலும் அதற்குள்ளே இந்த சாதி பிரிவுகள், உள்ளூர் அரசியல்கள் வருகிற போது அங்கே கட்சியை தாண்டி, அதாவது கொள்கையை தாண்டி பிரிவுகள் வந்து விடுகிறது. இதற்கு அண்ணன் சொல்லுகின்ற அறிவுரை என்னவாக இருக்கும்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த நோய் மிக கொடிது. இது உலகெங்குமே மானுட சமூகத்தை பிரிச்சு கெடுத்தது இந்த சாதி மத நோய் தான். அதை நீங்க ஏற்கனவே உங்க தலைமை உரையில பேசிட்டீங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா தான் இது பண்ணும். இதுல நம்முடைய போற்றுதற்குரிய அருள் தந்தை அவர்கள் சொன்னது மாதிரி இது என்ன செய்யறான், இந்த வெள்ளக்காரை வரும்போது இந்த நிலத்தை எப்படி எல்லாம் பிரித்தாண்டு அதிகாரத்தை கைப்பற்றணும் நுட்பத்தை கையாண்டானோ, அதுபோல இந்த திராவிடர்கள் வரும்போது என்ன செய்யறான், இந்த பெருத்த தமிழ் சமூக ஓர்மையை சிதைக்கிறதுக்கு அவன்கிட்ட இருக்கிற மொழி இனப்பற்றை வீழ்த்தி சாதி மதப்பற்றை வலுவா ஊற்றி விட்டுறான். அந்த சாதி மதப்பற்று மேலோங்கும் போது தமிழ் சமூகம் எளிதா பிளக்கப்பட்டது. இப்போ உதாரணமா உங்களுக்கு இப்ப கன்னியாகுமரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருத்த சாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடார் தான். அப்ப நாடாரா அவன் ஒன்றிணைஞ்சிருவானா அப்படின்னு, சாதியா ஒன்றிணைஞ்சிருவானா? விடல. என்ன செய்யறான், இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார்னு மதமா பிளக்கிறான். இந்த நுட்பத்தை நல்லா விளங்கிக்கணும். ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி இங்க வந்தீங்கன்னா திருநெல்வேலி இருக்குது. திருநெல்வேலியில பெருத்த சமூகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதமா பாத்தீங்கன்னா இந்துவா இருக்கான். அப்ப இந்துவா மதமா ஒன்றிணைஞ்சிருவானா? விடக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம், நீ தேவர், நீ தேவேந்திரர், நீ நாடார், நீ கோனார், நீ பிள்ளை, நீ முதலி, நீ செட்டியார், நீ பறையர் அப்படின்னு மீனவர் பிரிச்சு போட்டுறான். மீனவர்னா இந்து மீனவர், கிறிஸ்தவ மீனவர். நாடார்னா இந்து நாடார், கிறிஸ்தவ நாடார். அப்போ எந்த வழியிலும் பிரிக்கணும். அப்படி பிரிக்கலைன்னா தமிழன் அல்லாதவன் இங்கே அதிகாரத்தில் இருப்பது, பாதுகாப்பாக வாழ்வது கடினமாயிருது. அப்ப திராவிடம் என்கிற கோட்பாடு தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் கொண்டு வரப்பட்ட ஒன்று என்பதை என் அன்பு சொந்தங்கள், அருமை உடன் பிறந்தார்கள் புரிஞ்சு கொள்ளணும். அப்ப இவன் பிரித்து, தமிழர்களை பிளந்து பிரித்து அவர்களுக்குள் தன்னின பகையை ஊட்டி அவர்கள் சிந்தி மோதி சிந்திர ரத்தத்தை குடிக்கிற ஓநாய்களாக இந்த திராவிடர்கள் இருந்து கொள்கிறார். இப்ப தமிழ் தேசிய அரசியல் என்ன செய்யுதுன்னா, திராவிடம் பிளந்து பிரித்து அவன் அதிகாரத்துக்கு வருவான். நாம பிளந்து பிரிந்து கிடக்கிற தமிழ் சமூகம் இந்த சாதி மத உணர்ச்சி சதையை இரண்டாக வெட்டி பிளக்கிற ஒரு அருவாள், ஒரு கோடாரி, ஒரு கத்தி போல இருக்கு. ஆனால் மொழி இன உணர்ச்சி, தமிழர் என்கிற இன உணர்ச்சி, மொழி பற்று என்பது அதை தைத்து இணைக்கிற ஊசி நூலாக இருக்குது. அப்ப மொழி இனப்பற்றை கொண்டு மேலெழுந்து வரும்போது சாதி மத உணர்ச்சிகள் கீழே விழுந்து நாங்கள் தமிழர் என்கிற தேசிய இன உணர்வு மேலே எழும்போது, நாங்கள் கிறிஸ்தவர், அது எங்க அடையாளம் இல்லையே, நாங்கள் நாடார் தேவர், அதெல்லாம் நாங்கள் சார்ந்திருக்கிற குடிகள் தான், குடி உருவானது தொழிலின் அடிப்படையில் தான், அது என் அடையாளம் இல்லையே. நான் அமெரிக்காவில் ஐ ஆம் கிறிஸ்டியன் என்று சொல்ல முடியாது. நான் அருகில் இருக்கிற நாட்டில் போய் ஐ எம் இந்து என்று சொல்ல முடியாது. ஏன் அருகில் இருக்கிற ஆந்திரா, கேரளால கூட போய் ஹூவாரி என்றால் ஐ எம் இந்து என்று சொல்ல முடியாது. ஐ ஆம் கிறிஸ்தவர், ஐ ஆம் இஸ்லாம் என்று சொல்ல முடியாது. நாம் தேவர், நான் நாடார் என்று சொல்ல முடியாது. அங்க நான் போன யார், தமிழன் என்றுதான் சொல்ல முடியும். அப்ப உலகின் எந்த ஓரத்துக்கு போனாலும் அதுதான் என் அடையாளம் என்று உணர்ந்து தெளிந்து இந்த சாதிய மத உணர்ச்சி சாகும் போது எனக்கிட்ட ஒரு கேள்வி வரும், நான் யார் அப்படின்னா, நான் யார், நான் தமிழன் என்ற ஒரு உணர்வு வரும். இதைத்தான் எங்கள் அண்ணன் பழனிபாபா சொல்றார், என்னரும் தமிழ் மக்களே, நீங்கள் சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்கிற. இதை விட உங்களுக்கு ஒரு கோட்பாடு தத்துவம் வேணுமான்னு பாருங்க. அப்ப என்ன பண்ணணும், திராவிடம் பிரித்து நம்மளை சிதைத்து நமக்குள்ளே தன்னின பகையை மூட்டி அதிகாரத்துக்கு வர நினைக்கும். அதேதான் இந்தியமும் செய்யும். ஆனால் தமிழ் தேசியம் தமிழர் என்கிற தேசிய இன உணர்வை ஊட்டி ஒன்றிணைத்து தேவர், தேவேந்திரர், படையாச்சி, பறையர்,
4 பேரும் ஒன்னா நின்னுட்டா இந்த நாட்டை வேற ஒருத்தர் எவனும் ஆள முடியாது. ஒன்னு பறையன் இருப்பான், இல்ல படையாச்சி இருப்பான், இல்ல தேவர் இருப்பான், தேவேந்தர் இருப்பான், இல்ல கவுண்டர் இருப்பான், நாடர் இருப்பான், கோணார் இருப்பான். ஆனால் ஒரு தமிழ் மகன் இருப்பான். அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், அது எங்கள் இனத்தின் பெருமை. இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை என்ற முழக்கத்தை முன்வைக்க காரணம் அதுதான். நீங்க அப்ப திரும்ப திரும்ப என்ன சொல்றோம், நீங்க கன்னடர், நீங்க தெலுங்கர், நீங்க மலையாளி, வாங்க வாங்க, எல்லாரும் ஒருதாய் பிள்ளைகளாக கூடி வாழுவோம். ஆனால் எங்கள் தாய் நிலத்தை எப்போதும் நாங்கள் தான் ஆள்வோம். எல்லாரும் ஒன்னா நிற்போம், ஆனால் நாங்க தான் சற்று முன்னால் நிற்போம். ஏனால் இது என் நிலம், ஏன்னா இது என் இனம், இது என் மண், என் மலை, என் காடு, என் அருவி, என் ஆறு, என் ஏரி, என் கடல், என் பிள்ளைகள் கல்வி, என் மக்களின் மருத்துவம். இந்த எண்ணம் எப்போது எவனுக்கு வரும், இந்த மண்ணின் மகன், இந்த மண்ணை பேரன்பு கொண்டு காதலிக்கிறவன் எவனோ அவனுக்கு தான் வரும். இல்லைன்னா என்ன பண்ணுவான், அது மலை என் பூமி தாயின் மார்பு, நான் அவன் நல்ல கிரசர் குவாரி வெட்டு டெண்டர் வெட்டி எடுத்து போயிடுவான். இதுதான் இங்க இருக்க பிரச்சனை. அப்ப அந்த அடிப்படையில் சாதி மத உணர்ச்சிகள் அது தனியா ஒரு பொருள் இல்லாது சிந்தைக்குள் படிந்து இருக்கிற அழுக்கா இருக்குது. அப்ப அதை நாம தான் தொடச்சு கழுவணும். இதெல்லாம் இது இருக்கிற வரை இதுல இருக்கலாம், இதை வழிபாட்டுக்காக ஏற்று இருக்கிறோம். இந்த சமயம் பிடிச்சிருக்குது, இறைமகன் இயேசுவின் போதனை பிடிச்சிருக்குது, அதை ஏற்றிருக்கிறோம். அதனால நம்ம இந்த சமயத்தில் இருக்கோம். ஆனால் நம்ம அடையாளம், நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வு மேலோங்கும் போது இந்த சாதி சமய உணர்ச்சிகள் மெதுவாக தாழத் தொடங்கிடும். அதுதான் இங்க இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை வருதான்னு கேளுங்க, வருது. இப்ப நான் எப்படி வருதுன்னு சொல்றேன்னா, பொது தொகுதிகளில் ஆதித்தமிழர்களை போடுறதில்லை, நாங்க அதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம். இப்போ வட மாவட்டங்கள்ல பறையர் தெருக்குள்ள படையாட்சிகள் வாக்கு சேகரிக்க போறதில்லை, படையாட்சி தெருக்குள்ள பறையர் வாக்கு சேகரிக்க போறதில்லை. தமிழ் தேசிய அரசியல் மேலோங்கும் போது பிரபாகரன் என்ற பெருந்தலைவனை தலைமையேற்று ஒரு தமிழீழம் தலைமுறையினர் திரளத் தொடங்கும் போது இந்த மாவட்ட தலைவராக செயலாளராக படையாட்சி இருக்கிறான், என் தம்பி இருக்கிறான். இங்க பறையர்ல ஒரு தங்கச்சியை நான் வேட்பாளராக போடுறேன், அவன் தங்கச்சின்னு கூட்டிட்டு அவன் தெருவுக்குள்ள வாக்கு கேட்க போயிடுறான். மாறுதல் வந்துருக்கு, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். படையாட்சியில ஒரு தம்பியை நான் வேட்பாளராக போடுறேன், இங்க ஒரு தம்பி மாவட்ட தலைமையில் இருக்கான், மாநில தலைமையில் இருக்கான், அவன் வாடா தம்பின்னு கூட்டிட்டு தெருவுக்குள்ள போயிடுறான். இங்க தானாக சமநிலை உருவாகுது. உங்களால் நம்ப முடிகிறதா, நான் அதிகமாக 21 தேர்தலில் வாக்கு பெற்ற இடங்கள் ஆதி தமிழ் பிள்ளைகளுக்கு பொது தொகுதியில் குறிப்பாக பெண்களை நிறுத்திய இடங்களில் நாம் தமிழர் கட்சி அதிகப்படியான வாக்கை பெற்றிருக்கிறது என்றால் மாறுதல் மக்களுக்குள்ள வருது. இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்க மகன் கிட்ட எனக்கிட்ட நான் நிறுத்துற வேட்பாளர் என்ன சாதின்னு அவன் கேட்டுட்டான்னா என் தத்துவம் செத்துருச்சு. புரியுதுன்னு நினைக்கிறேன். இவன் என்ன மதம் சார்ந்தவன், இதை என்ன சாதி சார்ந்தவன் அப்படின்னு. அப்பதான் நாங்க என்ன சொல்றோம், சாதியை பார்க்காதே, சாதிக்க துடிக்கும் எங்கள் சிந்தனையை பார், எங்கள் மதங்களை தேடாதீர்கள், அதை தாண்டி நாங்கள் முன்வைக்கிற மானுடத்தை ஆகச் சிறந்த உயிர்மை நேயத்தை பாருங்கள். அதான் முக்கியம். இங்க அதை விட்டுட்டு சும்மா இவரு என்னால நீத்திருக்கல அப்படியா அவரா இவரா, சாதிக்கு ஓட்டு போட்டு உன் ஜாதிக்காரனை ஜெயிக்க வச்சு நீ சாதிச்ச ஒண்ணு சொல்றா பாப்பா, அவன் வேணா நல்லா வாழ்ந்திருப்பான் இல்லையா, அதான் நடந்திருக்கும். அதனால மாற்றணும். அந்த மாறுதல் ஒவ்வொரு பிள்ளைகளின் ஒவ்வொருத்தனுடைய மனநிலையிலிருந்து மனதுக்குள் இருந்து வரணும். மாற்றம் என்பது நம்மிலிருந்து வரணும். அதனால மாறுவோம் மாற்றுவோம் என்கிற உறுதியை எடுத்தால் இந்த 5-10 வருஷத்துல நாங்க இவ்வளவு மாறுதலை செஞ்சிருக்கோம். எங்கள் முன்னவர்கள் செஞ்சிருந்தா இந்நேரம் நமக்கு இந்த நிலைமை இருந்திருக்காது. இனி வரும் தலைமுறையாவது இந்த ஏற்றதாழ்வுகளற்ற, அதான் நாங்க சொல்றோம்ல, பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மதுமத போதை பெண்ணி அடிமைத்தனம் இது ஏதுமற்ற புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம்ங்கிற முழக்கத்தை முன்வைக்க காரணம் இதான். அப்படி ஒரு தேசத்தை நாம் எல்லாம் சேர்ந்து உருவாக்குவோம்.
அடுத்தபடியாக ஆரோக்கியமேரி அவர்கள் இந்த கேள்வியை முன்வைக்கிறார்கள். எங்களுடைய சபைகளில் பிஜேபிக்கு மாற்றாக காங்கிரஸ் தான் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் பிஜேபி தான் மதவாத கட்சியாக இருப்பதனால் காங்கிரஸ் வந்தால் நமக்கு நன்றாக இருக்கும் என்று எல்லோரும் பேசுகிறார்கள். அதனால் தமிழகத்திலே திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறார்களே, இது சரியானதா, இது உண்மையானதா என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். பலமுறை இதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். ஆனால் இன்னொரு தடவை சொல்றேன். இதுக்கு மேலே நீங்க தெளிவடையிலைன்னா அந்த எல்லா சுமையும் இறைமகன் இயேசுகிட்டையும் ஏக இறைவன் அல்லாஹ்கிட்டையும் விட்டு போறேன். அதுக்கு மேல நீங்க போங்க. நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன். காங்கிரஸ் பாரதிய ஜனதா பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச் நோ பாலிசி சேஞ்ச். அவர்கள் கட்சியின் கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில் எண்ணம் மாறாது. ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இவன் மதவாதி இவன் மிதவாதி என்று எண்ணினால் உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ வரலாற்றை நீ கவனிக்கிறியா? உங்களுக்கு பின்னாடி சுத்தி நடக்கிற அரசியலை நீங்க பாக்குறீங்களா? எந்த வழியில் காங்கிரஸ் பாரதிய ஜனதாவிலிருந்து மாறுபடுது சொல்லுங்க. ஒன்னு சொல்லுங்க. எல்லாமே இந்த நாட்டில் இருக்கிற கொடும் சட்டங்கள் எல்லாமே காங்கிரஸ் கொண்டு வந்ததுதான். என்ஐஏ அவன் கொண்டு வந்ததான், என்ஆர்சி அவன் கொண்டு வந்ததான், ஜிஎஸ்டி அவன் கொண்டு வந்ததான், நீட் அவன் கொண்டு வந்ததான். அவன் கொண்டு வந்து பெத்து பேர் வச்சான். இவர் நல்லா சாப்பாடு கொடுத்து வளர்க்கிறார். அவ்வளவுதான். பிஜேபி நம்பலாம், காங்கிரஸ் நம்ப கூடாது. ஏன்? இவன் எதிரி தெரிஞ்சிருச்சு. இவன் துரோகி. இவன் நெஞ்ச குறிவைப்பான். ஆனா இவன் எங்க குத்துவான்னு தெரியாது. பிஜேபி நேரடியா சொல்றான், we are all Hindus. இவன் yes we are all Hindus. அவன் சவுண்ட் இந்துத்துவா, அவன் சாப்பிட்டு இந்துத்துவா. அவன் பாபர் மசூதியை இடிச்சான். ஆட்சி யாருது? காங்கிரஸ். இது எவ்வளவு வலிமையான ராணுவம், எவ்வளவு உளவுப்படை. அந்த கரசவை வந்தவன் பாபர் மசூதியை இடிப்பான்னு கூட நீங்க நிக்க முடியலையா? இடிக்க போறான். அந்த சீர்ல இருக்கான்னு அப்ப ராணுவத்துறை அமைச்சர் அந்த சரத்பவர் கெஞ்சிராப்ல நரசிம்மராவ்ட்ட. இப்ப சொல்லி அங்கே தடுத்து நிறுத்துறேன்னு பாத்துக்கலாம்னு இடிச்சிட்டான். இடிக்க அனுமதிச்சது காங்கிரஸ், இடிச்சவன் RSS பாரதிய ஜனதா. அந்த வழிபாடுற உரிமையை முதல்ல தடுத்தது காங்கிரஸ். மோடி அடிக்கல் நாட்டினார் ராமர் கோயிலுக்கு. கங்க்ராச்சுலேஷன் முதல்ல சொன்னது காங்கிரஸ். பாபர் மசூதிக்கு தீர்ப்பு வருது. என்ன வருது எவனுக்கும் தெரியாது. எப்படி தீர்ப்பு வருதோ அப்படியே ஏற்க வேண்டும் என்று ஒரே மாதிரி பேசினா பாரதிய ஜனதா, காங்கிரஸ், திமுக எல்லா பேரும் பேசினா. இந்த நிலத்திலே ஒரே ஒரு மகன் தான். ரத்தாறு ஓடும், பெரிய கலவர வெடிக்கி சாவிங்கன்னா நான் ஒருத்தன் தான் சொன்னேன். ரத்தம் சிந்தி செத்து கூட விழுகிறான். எங்களுக்கு தீர்ப்பு வேண்டாம், நீதியை சொல்லு என்று சொன்னேன். என் பேட்டி இருக்கு, என் பேச்சு இருக்கு, அவங்க பேட்டி இருக்கு, பேச்சு இருக்கு. பாத்துக்க, எந்த இடத்துல நீ காங்கிரஸ் நீ மாறுபடுற? இத்தாலியில இருக்கும்போது சோனியா காந்தி கிறிஸ்தவர். நீ இன்னும் சோனியா காந்தி உங்க அத்தை மக, பெரிய தம்மாக, சின்ன தம்மான்னு நினைச்சிருக்க. அது கிறிஸ்தவ பொம்பளைன்னு நினைச்சிருக்க. உன்னை எல்லாம் எங்க எந்த சலவையில வச்சு வெளுக்கிறது? உன்னை சொல்லு. லட்சக்கணக்கா உன் இனத்தை கொண்டு குவிச்சவர், கொண்டு குவிச்ச பொம்பளை அந்த மாதிரி தான். இல்லைன்னு சொல்வியா? நீ இல்லைன்னு சொல்வியா? ரத்த சாட்சி, உயிர் சாட்சி இந்த மகன் நிக்கிறேன். ஒருத்தனை எது பேர் சொல்றா? இந்த நாட்டில் ஒரே ஒரு தலைவனை இந்த மகனுக்கு முன்னாடி நின்று, என் கணவன் இறந்த அன்று பிரபாகரன் உயிர் எனக்கு பரிசாக வரணும், இந்த ஃப்ரீ ஹேண்ட் இரு கரமும் கொடுத்து உறவரேன்னு சரத்து பொன்சேகா வர வச்சு பேசினாங்களா இல்லையா? யாராவது மாறிடா பாப்போம். யாராவது ஒருவன். கடைசி என் தம்பி பாலச்சந்திரன் சிங்கள ராணுவ கஸ்டடியில் கட்டுப்பாட்டில் நிற்கிற போது இப்படி பிரபாகரன் மகன், இளைய மகன் பாலச்சந்திரன் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறான். பிரபாகரன் உயிர் குடும்பத்தில் ஒருவன் கூட உயிரோடு கூடாதுன்னு சொன்ன எவன்டா? யார்? இவங்க இல்லையா? உங்க தலைவர் இல்லையா? ஏய், எல்லாரும் செத்து போயிட்டோம் நினைக்கிறேன். நீ எல்லாரும் செத்து போயிட்டோம் நினைச்சிருக்க. நீங்க எல்லாம் எதிரடா உனக்கு காங்கிரஸ் நின்று இருக்கு. யார கட்டுறா? கச்சத்தீவை எடுத்து கொடுத்தாங்க. யார கட்டுறா?
யாரோட நிலமடா? இந்திய நிலமடா. பிரிட்டிஷ் ஆட்சியிலே அது அதோட நிலம், அதுல அதோட ஆட்சி பரப்புல வரலது. அரசர்கள் நம்ம பாட்டன் சேதுபதி மன்னனுடைய நிலம். ஆமா. இந்திரா காந்தி வந்து மன்னர் மணி ஒழிப்புல அவசர அவசரமா அதை எடுத்து அவரை மிரட்டி அந்த சொத்து பத்திரத்துல கொண்டு வாங்கிட்டு டக்குன்னு தான் தோன்றித்தனமா, நம்ம சொல்லும்ல தான் தோன்றித்தனமா ஒரு விவாதம் நடத்தி தீர்மானம் போட்டு அனைத்து கட்சி ஒப்புதெல்லாம் பெறல, எடுத்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது ஒரே ஒரு மகன் எழுந்து கர்ச்சிக்கிறாப்ல நம்முடைய தாத்தா முகேத்தவர் அவர்கள். இதே போலதான் வரலாற்று ஒரு பெருந்தவரை ஒரு நிலப்பரப்பை எடுத்து உங்க அப்பா சீனாவுக்கு கொடுத்தாரு. அதே போல எங்கள் நிலப்பரப்பை எடுத்து அவர் அப்ப ராமநாதபுரத்து பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காரு, எடுத்து நீங்க இலங்கைக்கு கொடுக்கிற, நீ தமிழ் மக்களுக்கு வரலாற்று பெருந்துரோகத்தை செய்கிறீர்கள் இந்திரா காந்தி அவர்களே அவர் பேசினது இருக்கு. இன்னைக்கு என் மீனவனுடைய வாழ்வாதாரத்தை போச்சு. கச்சத்தீவு எனக்குன்னா கடல் தூரம் அதிகம், கச்சத்தீவு அவனுக்குன்னா அவனுக்கு கடல் தூரம் அதிகம். இன்னுமா நீ நம்பிட்டு இருக்க? 3 கையெழுத்தில் நம்ம இனத்தின் தலையெழுத்துல மாத்தின கூட்டமிடாது. முதல்ல லால்பு சாஸ்திரி சிரிமாவோ பண்டார நாயக்கர் 2 பேர் கையெழுத்து 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மலைவாழ் மக்களை நம்ம இங்கிருந்து போன இந்திய வம்சாவளியினர் பூர்வகுடி அந்த நிலத்தில் வாழ்ந்த கண்டி நுவரேலியால வாழ்ந்த பல மக்களை, அங்க இருக்கிற நம்ம மக்களை, இந்திய வம்சாவளியினரை, தமிழர்களை ஒரே இரவில் குடியேற்றவர்களாக நாட்டுரிமை அற்றவர்களாக ஆக்கி கொண்டாந்து நள்ளிரவில் இறக்கி விட்டு போன ஆட்சி அந்த காங்கிரஸ் ஆட்சி. கையெழுத்து லால்பூர் சாஸ்திரி சிரிமாவோ. பிறகு அடுத்த கையெழுத்து கச்சத்தீவு, அதே சிரிமாவோ இந்திரா காந்தி. 2வது கையெழுத்து இந்த இனத்தின் தலையெழுத்து மாறுது. 3வது கையெழுத்து ராஜீவ் ஜெயவர்தனே ஒப்பந்தம். நான் கேட்டது தேசிய இன விடுதலை, தேச உரிமை, தேச விடுதலை. தான் தோன்றித்தனமா அந்த நாட்டு அதிபரும் இந்த நாட்டு அதிபரும் உட்கார்ந்து பிரச்சனை என்னது, வழி எனக்கு, உனக்கு என்ன செய்து பிரபாகரா, எங்க அண்ணன் வர வேணாம், பிரபாகர வர வேணாம், ஆண்டன் பாலசிங்கம் ஒரு பிரதிநிதி இந்த நாட்டு அதிபரை அந்த பிரச்சனையை சொல்லி போராடிக்கிட்டு இருக்க அந்த இருந்து ஒரு பிரதிநிதி உட்கார வச்சு பேசு. அப்பதானே நீ நீதிமான், அப்பதானே நேர்மையானவன். அப்ப அதிகாரம் உட்கார்ந்து ஒப்பந்தத்தை போட்டு இதை ஏத்துக்க பிரபாகரான்னு திணிச்சது 3வது கையெழுத்து. இந்த 3 கையெழுத்தில் தமிழ் தேசிய இனத்தின் தலையெழுத்தை மாத்தியவங்கடாவீங்க. ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கனவை பொசுக்கி வீழ்த்தியவர் அயோக்கியர்கள். பேசிக்கிட்டு இருக்க பாதுகாப்பு, நீ எல்லாம் இதுக்கிட்ட இருக்க, 8 கோடி மக்கள் இதுக்கிட்ட இருக்க. காங்கிரஸ் என்ன பாதுகாக்குது உன்னைய? கல்வியை மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டி தூக்கிட்டு போனவன் யார்? இந்திய முதல்ல திணிச்சவன் யார்? 450 டிஎம்சி வந்ததுல காவிரி நதிநீர் உரிமையை பறித்தவன் யார்? கெடுத்தது யார்? இன்னும் காங்கிரஸ் உலகத்துல எந்த இனமாவது தன் இனத்தை கொன்று குவித்தனுக்கு ஓட்டு போட்டு நாட்டை ஆளுறதுக்கு அதிகாரத்தை கொடுக்குமா? எந்த இனமாவது கொடுத்துருக்கா? எந்த இனமாவது? பைத்தியக்காரனா ஒரு தீவுல வாழ்றான்னா கூட அவன் கூட செய்ய மாட்டான். இன்னும் காங்கிரஸ் இதுல எந்த இடத்துல பிஜேபி காங்கிரஸ் மாறுபடுது சொல்லு அண்ணா. இந்த இடத்துல மாறுபடுது சொல்லு பாப்போம், ஒன்னு சொல்லு பாப்போம். 2 பேருமே சம அளவு எதிரி நமக்கு. ஒருத்தன் மனித குலத்தின் எதிரி பாரதிய ஜனதா, காங்கிரஸ் தமிழ் தேசிய இனத்தின் எதிரி. 2 பேரும் நம்ம எதிரி. அதேதான் இங்க இருக்கு 2 திட்டு போயிலும். இவ 2 பேருக்கு என்ன மாறுதல்? டிஎம்கே வீழ்த்தி பெறணும். வீழ்த்தே யாரை கொண்டு வந்தோம்? இவனை. தீமைக்கு எப்படி தீமை மாற்றாகும் மக்களே? நெருப்பை எப்படி நெருப்ப வைத்து அணைப்பீர்கள்? தீமைக்கு மாற்று நன்மைதான். அதைத்தான் இறைமகன் இயேசுவும் நபிகள் நாயகம் கற்பிக்கிறார். அந்த நன்மையை கொண்டுதான் உங்கள் பிள்ளைகள் ஓடி வர்ற கத்திரம். தீமைக்கு மாற்று தீமை இல்லை. திமுகவை ஒழிக்கணும், ஆனா அதிமுகவை கொண்டு இல்ல, உங்கள் அருமை பிள்ளைகளை கொண்டு ஒழிக்கணும். அதுக்கு நீங்க எங்களுக்கு வாக்கை அளிக்கணும். திரும்பி காங்கிரஸ் அது பாதுகாப்புன்னு அவன் சொல்றாரு, ராகுல் சொல்றாரு, பாதுகாப்புன்னு சொல்றாரு. 80,000 கோடி வட்டி இல்லாத கடனா சிங்களனுக்கு நம்ம இனத்தை கொண்ட எண்ணி கொடுத்தவங்க, நம்மளை கொன்று குவிக்க ராணுவத்துக்கு போர் பயிற்சி கொடுத்தவங்க. நீ எல்லாம்
உன் வரி காசு, உன் காசை எடுத்து நம்ம தாய் மாறருக்கு காசு கொடுத்தவன் பேசிக்கிட்டு இருக்க. எதையாவது பேசி வெறியேற்றி விடாது. நீ போட்டா போடு, போடல போ. அன்பிற்குரியவர்களே, இது அண்ணன் பல நேரத்திலே இது போல சொல்லுவார். நீ வந்தாவா வராட்டா போச்சு, நான் சொல்றதை சொல்றேன்னு சொல்லுவார். இயேசுநாதர் இதே மாதிரி நிறைய நேரங்களில் சொல்லியிருக்கார். கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும் அப்படின்னு இருக்கிறார். சொல்லியிருக்காரா? நீங்கள் பார்த்தும் பார்ப்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, சிந்திப்பதில்லை அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, உண்மையை சொல்லும் போது யாரும் என்ன பண்றதில்ல, ஏத்துக்கிறது கிடையாது. அதுதான் பெரிய கொடுமையான விஷயம். இன்னைக்கு அவர் இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கிறாருன்னா அதான் பெரிய பிரச்சனையே. சரியா? அதனால இது போன்று நிறைய மேடைகள் அவர் பேசியிருக்கிறார். இருந்தாலும் மீண்டும் நாம் தெளிவு பெற வேண்டும். ஏன்னா நம்மெல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னா, இப்படி பிரசங்கம் கேட்டு கேட்டு என்ன ஆயிடுச்சு, நமக்கு பிரசங்கம் கேட்டு கேட்டு இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்டுட்டு போற ஆளுங்க. அதனால என்ன ஆகுது, அது பெரிய அளவுக்கு உள்ள போய் நிக்க மாட்டேங்குது. அதனால தயவு செய்து இதை சிந்தித்து பாருங்கள். அடுத்த கேள்வி, ஜோசப் ராஜ் அவர்கள், திருப்புவனம். புனித வெள்ளிக்கு டாஸ்மாக் கடைகளை மூட சொல்லி கிறிஸ்தவ அமைப்பினர் கோரிக்கை முன்வைத்தார்கள். நாம் தமிழர் கட்சியும் முன்வைத்தது. அதை அவர்கள் மூடவில்லை, மற்றதுக்கெல்லாம் லீவ் விடுகிறாங்களே, இதற்கு மூட சொல்லி கேட்கலாமா, கேட்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். ஜோசப் ராஜா இருக்காரா கூட்டத்துக்குள்ள? ஜேக்கப் ராஜ். எப்ப எங்க இருக்கீங்க? கை தூக்குங்க. எழுதி கொடுத்துட்டு போயிட்டீங்களா திருப்பணத்துக்கு? அப்படியா? என்னைய பார்த்தே பயப்படுறீங்களா? அதாவது மகாவீர் ஜெயந்தி, மகாவீருக்கு இந்த மண்ணுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை. இந்த மகாவீர் ஜெயந்தி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கறிக்கடையை மூடுவது உங்களுக்கு தெரியாது. கறிக்கடையில் நின்றுக்கிட்டு என்ன நினைச்சாங்களோ இதில் இப்போ கூட 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 2-3 அம்மாலாம் எடுத்து, யாரு சீமானா எப்பா இன்னைக்கு தாப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு சாமி பேர் சொல்றானப்பா, இந்த ஜெயந்தி கீந்தின்னு ஏதோ கருதிங்க. அது வரல, அந்த அம்மாவுக்கு வரல. மகாவீர் ஆமாப்பா அந்த இதுல இந்த 1/2 கிலோ கறி வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்குன்னா, கறி கடையை மூடிட்டு கறியை விட்டு தரமாட்டேன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நீ இதை என்னன்னு கேட்டு ஒரு சத்தம் போட்டு விடுன்னு அந்த அம்மா. அப்ப இதுல ஒண்ணு நீங்க வந்து கவனிக்கணும். நீங்க கோரிக்கை வச்சதுனால கிறிஸ்தவ என் சொந்தங்கள் எல்லாம் என்கிட்ட வந்து கேட்டதுனால நானும் அந்த வலிமை சேர்க்கிறதுக்காக நீங்க புனித வெள்ளி அன்னைக்கு அந்த மதுக்கடைகளை மூடுங்க அப்படின்னு நம்ம காந்தி ஜெயந்திக்கு இருக்கு, காந்தி பிறந்ததுக்கே இருக்கு. அப்ப புனித வெள்ளிக்கு நீங்க மூடுங்கன்னு நாங்க சொன்னோம். வள்ளுவர் நாளுக்கு இருக்குது, அது மாதிரி நீங்க செய்யுங்கன்னு சொன்னோம். அது சும்மா ஒப்புக்கு தான் அவங்களுக்கு தெரியும். காந்தி ஜெயந்தியே அது வள்ளுவர் தினம்னா ஒரு 200 கோடிக்கு ஒரு நாள் வியாபாரம் ஆகுதுன்னா அதுக்கு முத நாளே 400 கோடிக்கு ஆயிரும். சிரிக்காதீங்க, சிரிச்சீங்கன்னா நான் அதை போய் தர மாதிரி ஆயிரும். இல்ல முத நாளே வாங்கி தேக்கிடுவான். நம்ம ஆளுக்கு ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆமா, நீங்க திறக்கிறதுனா முன்வெளியே வைக்கிறது, இப்படி மூடுறதுன்னா அந்த பக்கம், அப்படி அந்த பக்கம் வைக்கிறது. தேசிய நெடுஞ்சாலையில் கடை வைக்க கூடாதுன்னு வழக்கு அது ஐயா பாமக போட்டுச்சு. நாங்களும் அதுல கூடுதலா துணையில போய் சேர்ந்து துணை வழக்கா போட்டு அழுத்தம் கொடுத்து அது தீர்ப்பை கொண்டு வரோம். அந்த தீர்ப்பு தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற கடைகளை மூடணும்னு வந்துருச்சு. ஆனா மூடுனாங்க முன்பக்கத்தை, இப்படி போகும்போது கடை மூடி இருக்கும். ஆனா பின்னாடி கதவை திறந்தா அந்த வியாபாரம் அதை மூடத்தானே சொன்னேன், மூடியாச்சு. இது மாதிரி நம்ம புனித வெள்ளிக்கு நீங்க மூடணும்னு நம்ம அழுத்தம் கொடுக்கிறோம். இந்த அரசு மூடாது. இதுல இருந்தாவது கிறிஸ்தவ மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும், நம்ம உணர்வுக்கு அது மதிப்பளிக்காது. கிறிஸ்தவருக்கு இவர் தான் பாதுகாப்பு, இவர் தான் ஓட்ட போட்டியில ஒரு நாள் கடையை ஒப்புக்கு மூட முடியல. இப்ப புனித வெள்ளிக்கு மட்டும் இல்ல,
எல்லா வெள்ளிக்கும் மூடுறோம். அதான் நம்ம கனவு. மொத்தமா மூடுறோம். மொத்தமாவே இந்த டாஸ்மார்க், இந்த சீம சரக்கு வியாபாரங்களை நமது அரசு வரும்போது மூடிடும். அதுல நீங்க உறுதியா இருங்க, நம்ம செஞ்சிடும். அதை இப்ப குடிகாரர்கள்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு, அது எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதான், குடிகாரன் சாராயம் விற்று வருகிற காசு குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணெய்க்கு சமம்னாரு. அப்படி ஒரு காசு வச்சு நிர்வாகம் செய்ய வேண்டியதே இல்லை. அது நமக்கு தேவையில்லை. நமக்கு மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு நிறைய திட்டம் இருக்கு. அது நிறைய திட்டம் இருக்கு. பாலின் சந்தை மதிப்பு பல லட்சம் கோடி இருக்குது. அதனால இந்த 50,000 கோடிக்கு சாராயம் வித்து சாகடிக்கிற நிலைமை நமக்கு இல்லை. நம்ம வர்றோம். புனித வெள்ளிக்கு மட்டுமல்ல, மொத்தமாகவே டாஸ்மார்க்க மூடிடுறோம். நம்பிக்கையோடு இருங்க. இனிமேல் புனித வெள்ளிக்கு மூடுங்கன்னு திராவிட திமுக கேட்கறத நிப்பாட்டுங்க. இது தமிழர்களின் தன்மான இழப்பு என்று சொல்லுங்க. அவர்கள் புனித வெள்ளிக்கு மூடாதவர்கள் அதிகாரத்தை பெரிய பூட்டா போட்டு மூடுறதுக்கு ஒரு ஓட்டை உங்க மகனுக்கு போட்டு போங்க. அவ்வளவுதான். சுதன் அவர்கள் ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். விஜய் என்பவர் கிறிஸ்தவர் என்று சொல்லி இப்பொழுது கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பேசப்படுகிறது. அதனால் கிறிஸ்தவர்கள் ஓட்டு விஜய்க்கு மாறும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசப்பட்டது. கரூர் சம்பவத்திற்கு பின்பாக அந்த நிலைமை கொஞ்சம் கேள்விக்கு உள்ளாயிருக்கிறது. இந்த சூழலில் அதாவது சுதனை போன்றவர்கள் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்வதற்கு தாங்கள் கூறும் அறிவுரை என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். இதுல கேள்வி எழுப்பிய என் தம்பிக்கு மட்டுமல்ல, என் உயிருக்கு மேலாக நான் நேசித்து நிற்கிற என் அன்பு சொந்தங்கள் எல்லாருக்கும் சொல்லுவேன். நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று உங்களை உணர்வீர்களே ஆனால், எண்ணுவீர்களே ஆனால் எனக்கு வாக்கு செலுத்தாதீர்கள். நாங்கள் இஸ்லாமியர்கள் என்று நினைத்தீர்களே ஆனால், நீங்க இஸ்லாமிய தலைவர்கள் சொல்லுகிற கோட்பாடுகள் அல்லது திமுக தான் நமக்கு பாதுகாப்பு, இல்லை என் தம்பி விஜய் அவர் கிறிஸ்தவர் என்று நினைத்தால் போடுங்கள். நீங்கள் தமிழர்கள் என்று நினைத்தால், இந்த மகன் தமிழ் மகன் என்று நினைத்தால் நீங்கள் எனக்கு போடுங்கள். நான் இன்னும் மெதுவா 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 வந்து கூட என் வெற்றி கோட்டை தொட்டுக் கொள்கிறேன். எனக்கு ஒரு அவசரமும் இல்லை. ஒரு தலைவன் என்பவன் தானே வென்று முடிக்க வேண்டும் என்று நினைப்பவன் அல்ல. நான் இல்லை என்றாலும் என் தத்துவம் வென்று ஒரு நாள் அது முடிசூடும் என்று நினைப்பவதான் சரியான தலைவனா இருக்க முடியும். இப்ப என் பாட்டை வள்ளுவன் எழுதி வச்சு செத்து போயிட்டான். எவ்வளோ ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் அவன் எழுதி வச்ச கோட்பாடு அப்படி இருக்கு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகு செல்லிருக்காம. உருவசியும் ஓவா பணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற்காடும் உடையது அரண். எப்படி ஆட்சியை நடத்தணும்னு அவன் எழுதி வச்சுருக்கான். இதுவரைக்கும் அந்த ஆட்சியை நிறுவல. இந்த தலைமுறையில் அவன் பேரனாவது நிறுவிடணும்னு துடிக்கிறேன். அதுதான் நீங்க உங்களுக்கு. அதனால இது எங்க முன்னோர்களின் கனவு. நீங்க இந்த சாதிக்காரன் இந்த மதத்துக்காரன் நினைச்சீங்கன்னா என்னை விட்டுருங்க, நான் அதுக்கு ஆள் இல்லை. ஆனால் நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இந்த மதம் எப்போது வந்தது என்னிடத்திலே? கிறிஸ்தவம் தோன்றி 2000 ஆண்டுகள், 2100 வைத்துக் கொள்ளலாம். நபிகள் நாயகத்துக்கு 1100வது பிறந்த நாள் இப்பதான் கொண்டாடுறாங்க மிலாடி நபியிலே. இஸ்லாம் இப்போது, பௌத்தம் 2500, இது 2000, 1500. மிக முதன்மையான சமயங்கள் இதுதான். இந்த மதங்கள் எப்போது வந்தது எங்களிடத்திலே? இந்த சாதி எப்போது வந்தது எங்களிடத்திலே? ஆனால் நாங்கள் யார்? 50,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழர்கள். இந்த இறைவன்கள் கடவுள்கள் தோன்றினார்கள் எங்களிடம் இருந்துதான், எங்களிலே இருந்துதான். எங்களில் இருந்துதான் எங்கள் சிவன், எங்களில் இருந்துதான் எங்கள் முருகன், எங்களில் இருந்துதான் எங்கள் மாயவன். இப்படித்தான் எங்கள் இறை. அதனால அந்த பெருமிதமும் திமிரும் எவனுக்கு இருக்கோ, நான் இந்தியன் அங்கிட்டு, நான் திராவிடன் தூரப்போ, நான் தமிழன் எங்கூட வா, இங்க வா, நான் இருக்கேன், அண்ணன் இருக்கேன், இங்க வா. இதுதான் நாங்க அழைக்கிறது. அதனால கிறிஸ்தவர்னு நினைக்கிறது வேற யாருக்கு போடுறதுக்கு என் தம்பிக்கே போட்டுருங்க. தமிழர்னு நினைச்சா எனக்கு போடுங்க. நீங்க மறுபடியும் திமுக போட்டு விட்டுருப்பீங்க.
பஞ்சம்பட்டியை சார்ந்த செல்வராஜ், ஜோசப் செல்வராஜ், அவங்க ஊர்ல இருந்து 2-3 கேள்வி மொத்தமா கொடுத்திருக்கிறாங்க. அதாவது அந்த ஊர்ல இப்பொழுது ஒரு சின்ன சிக்கல் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது நான் ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்னது போல ஆர்எஸ்எஸ்னுடைய ஆதிக்கம் என்பது இன்றைக்கு வலுவாக போய்கொண்டிருக்கிறது. ஆர்எஸ்எஸ் உடைய ஆதிக்கம் வலுவாக போய்கொண்டிருக்கிறது. அதனால் அதற்கு மாற்று நாம் தமிழர், அதற்கான மாற்று நாம் தமிழராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான காரியங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த கருத்தை முன்வைக்கிறார்கள். அதை குறித்து உங்களுடைய கருத்து சொல்லுமாறு கேட்டோம். அது சரிதான், அவங்க எதிர்பார்க்கிறது சரிதான், அதை தான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஆர்எஸ்எஸ், பிஜேபி அல்லது காங்கிரஸ் அல்லது திமுக, அதிமுக, இந்த கோட்பாடு இந்தியம் திராவிடம், இந்த கோட்பாடுகளுக்கு மாற்று ஒரு வலிமையான கருத்தியல், தேவையான கருத்தியல், இருந்திருக்க வேண்டிய கருத்தியல் அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தான், தமிழ் தேசிய இன அரசியல் தான். இப்ப இந்த அரசியலை எனக்கு முன்பு, நம்ம வருவதற்கு முன்பு நம் முன்னோர்கள் எடுத்திருந்தாலும் கூட உறுதியாக நின்று நீண்ட காலம் தொடராமல் விட்டுவிட்டதால அது சிதைஞ்சு போயிடுச்சு. இப்போதைக்கு இனச்சாவிலிருந்து பிறந்த பிள்ளைகள் மிகவும் மிகவும் உறுதியாக, மிக வலிமையாக இந்த அரசியலை கட்டி எழுப்பி கொண்டு வருவதனால இந்த திராவிடம், இந்தியம், இந்துத்துவம் இதெல்லாம் திணறிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் உறுதியாக நம்புங்கள், 26 தேர்தலுக்கு பிறகு நம் படை மிக வலிமையான படையாக மாறி நிற்கும். இந்த இனத்தின் எதிரிகள், துரோகிகள் நடுங்கக்கூடிய மாபெரும் படையாக இருக்கும். 22 உலக நாடுகளின் படையை எதிர்த்து போர் புரிந்த உலகத்தின் தலை சிறந்த புரட்சியாளன் மாபெரும் வீரன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாம். அந்த துணிவோடு, அந்த வீரத்தோடு, அந்த நிமிர்வோடு நாம் களத்தில் நிற்போம். நம்பிக்கையோடு இருங்க. இன்னைக்கு சொல்றேன், அல்லாஹ் மேல ஆணையிட்டு சொல்றேன், இறைமகன் இயேசு மீது ஆணையிட்டு சொல்றேன், நான் நேசித்து போற்றுகிற என் இறை முருகன் மீது ஆணையிட்டு சொல்றேன், என் உயிருக்கு மேலா நான் நேசிக்கிற என் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்றேன், இந்த மகன் இருக்கிற வரை ஆர்எஸ்எஸ், பிஜேபி வளராது, வெல்லாது. இப்படி ஒரே ஒரு தடவை ஐயா ஸ்டாலினை சொல்ல சொல்லு, ஐயாரையாவது சொல்ல சொல்லு. எந்த காலத்திலையும் இந்த கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு இதுக்கு மேல சத்தியம் சொல்ல முடியாது. என் உயிர் தமிழ் மீது, எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய தாய் மீது, என் உயிருக்கு மேலா நேசிக்கிற என் தலையின் மீது ஆணை சொல்றேன், இந்த கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டேன். இப்படி யாராவது ஒருத்தனை சொல்ல சொல்லு. சொல்ல மாட்டான். அவன் தோல்வியை கண்டு பயப்படுவான், தோல்வியை கண்டு பயப்படுவான். நான் தோல்வியோட விளையாடுவேன், தோல்வியோட விளையாடுவேன். நான் தோற்று தோல்வியா நினைக்க மாட்டேன். பயிற்சி பயிற்சி பயிற்சின்னு. என்னுடைய ஆட்சியில நீங்க வாழும்போது ஒரு பண்பட்ட மிகச்சிறந்த தலைவனின் ஆட்சியை நீங்க பாப்பீங்க. அதனால பொறுத்துருங்க, 4 மாசம் தான் இருக்கு. கடைசியாக ஒரு கேள்வி. கடைசி கேள்வியா? ரொம்ப சுருக்கமா இருக்கு, பரவாயில்லையே. இல்ல கொஞ்சம் நீங்க ஓய்வு எடுத்தா. ஓய்வு இல்லை, கொஞ்சம் பயணம் தான். அப்போ 2 கேள்வி கேட்கலாமா? சரி. அடுத்தபடியாக எல்.கே. பாண்டியன், பழையபாளையம் அவர்கள் ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது தேர்தல் என்று வருகிற போது மக்கள் காசு, பணம், பிரியாணி என்று மாறிவிடுகிறார்களே, அதிலே கிறிஸ்தவர்களும் விதிவிலக்காக இல்லை என்பதனால் இந்த கிறிஸ்தவர்கள் இதற்கு விதிவிலக்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யலாம்? நான் ஒன்னு செய்யலாம், கர்த்தர்கிட்ட ஜெபிக்கலாம். கர்த்தரே, எந்த பாவத்தை வேணுமாலும் மன்னியுங்கள், இந்த காசு வாங்கிக்கிட்டு இந்த பிரியாணி, இந்த குவார்டருக்கு வாக்கு செலுத்துற இந்த மக்களை தயவு செய்து இவர்கள் பாவங்களை மன்னிக்காதீர்கள் அப்படி வேணா நான் ஜெபிக்கலாம். நீங்க அருள் தந்தையர்கள் பாவத்தை ஒப்பு கொடுக்க வருகிற போது நீ வாக்குக்கு காசு வாங்கினாயா என்று ஒரு கேள்வியை கேளுங்கள். ஆமா என்று. என்ன ஆண்டவரே சிரிக்கிறீ? ஆண்டவரே சரியான கேள்வி. ஆண்டவர் சிரிக்க. ஆமா என்றால் உன் பாவங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படாது, போ. நீ உயிர் உள்ள வரவும் பாவிதான்,
நீ செத்தாலும் உன் ஆவியும் பாவிதான் என்று சபித்து விடுங்க. சரிதானே? சரிதானே? என்னண்டவர நல்லது, நல்ல பதில், நல்ல பதில். அடுத்தபடியாக இப்பொழுது நம்முடைய நாம் தமிழர் கட்சி பல்வேறு இடங்களில் சிறப்பாக செயல்படுகிறது. குறிப்பாக வருகின்ற தேர்தல் காலத்தில் எல்லா தொகுதியும் ஓரளவு வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறீர்கள். எங்களுடைய மணப்பாறை தொகுதிக்கு எப்பொழுது அறிவிப்பீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது இப்ப இன்னும் 2-3 தொகுதிகள் கொஞ்சம் இது இருக்கு. இதை எல்லாமே தேர்வு பண்ணிட்டு வர்றோம். முடிச்ச உடனே தஞ்சையில தண்ணீர் மாநாட்டில் அறிவிப்பேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய மாநாடு உலக தமிழ் பேரினம். எப்படி 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 சொல்றேன்னா, இது மாநாடுனா நீங்க ஒரு கட்சி நடத்துற மாநாடுன்னு என் அன்பு சொந்தங்கள், என் அருமை பெற்றோர்கள், என் உயிர்கினிய என் உடன் பிறந்தார்கள், உலகெங்கும் வாழ்கிற என் இன சொந்தங்கள் யாரும் எண்ணிடக்கூடாது. இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. நீ எந்த கட்சியிலே இருக்கலாம், மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு இது. நம் இனத்தின் திருவிழா. எல்லோரும் கூடுவோம். நாம் குடும்பம் குடும்பமாக கூடுவோம். கொடிய அரசியலை மூடுவோம். இது கொள்கை மறவர்களின் கூட்டம். கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம். இதான் நம்ம முன்வைக்கிற முழக்கம். அதனால மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. அதனால திருச்சியில பிப்ரவரி 7ஆம் தேதி, இது பக்கத்துல தான் ஒரு மாபெரும் கூட்டம். இங்க நடிகரை பார்க்க தானே கூட்டம் வரும்னு நினைச்சிருக்கான், விதைச்சிட்டு இருக்கான். கோமாளிக்கு இல்லடா, போராளிக்கும் வரும்டா கூட்டம். தற்கொலை கூட்டம் பெருசா இருக்காரா, தத்துவ கூட்டமும் ரொம்ப பெருசா இருக்கும்டா. ரசிகர் கூட்டம் மட்டும் இல்லடா, லட்சிய கூட்டமும் பெருசா இருக்கும். அது மாதிரி பல மடங்கு கூட்டம் இருக்கும். உலகத்தில் ஒரு அரசியல் கட்சி தன் இன உரிமைக்கு, இன மீட்சிக்கு நடத்துகிற அரசியல் எழுச்சி மாநாடு என்பது இதுபோல நடந்திருக்க கூடாது. இதுபோல நடந்தது இல்லை என்று வரலாறு பதிவு செய்யணும். ஒரு மது இல்லாத, இது இல்லாது அவ்வளவு ராணுவ பேரணி போல நடக்கும். ஒரு மாநாட்டில் ஒரு தலைவன் எப்படி உரை நிகழ்த்தணும், ஒரு மாநாடு என்றால் எப்படி நடத்தணும் என்று உலகம் பதிவு செய்த அளவுக்கு நாங்கள் நடத்துவோம். நீங்க பாப்பீங்க. ஏனால் இது சீருடை அணியாத, கருவி ஆயுதம் ஏந்தாத பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மக்கள் படை, அரசியல் புரட்சி படை. என் முன்னவர்கள் ஆயுதம் ஏந்தினார்கள், அவர்கள் பின்னாடி வந்த பிள்ளைகள் நாங்கள் அறிவாயுதம் ஏந்துகிறோம். அவர்கள் கருவியை தூக்கினார்கள், நாங்கள் கருத்தியலை தூக்குகிறோம். இலக்கு ஒன்றுதான், எங்கள் இனத்தின் விடுதலை. அதனால எல்லாரும் கூடணும். மாநாட்டுக்கு வரும்போது கொஞ்சம் இருங்க. மாநாட்டுக்கு வரும்போது கட்சியில் இருக்க ஒருத்தர் வரக்கூடாது, அவர் பரம்பரையே வரணும். வீட்டில் எப்படி தங்கச்சிக்கு திருமணம் இல்லை மகனுக்கு கல்யாணம்னா எப்படி ஊர் திருமணம்னா போய் எல்லார் வீட்லையும் பார்க்க வச்சு பத்திரிக்கை வச்சு அழைப்போமா, அப்படி மாநாட்டுக்கு நீங்க வரணுமாமா, வந்துடணுமாமா, வந்துடணும் அப்படின்ட்டு மிரண்டணும். அதனாலதான் திரள்வோம் திரள்வோம், பகை மரல திரள்வோம், பைந்தமிழ் இனத்தீரே, தீய அரசியலை ஒழிக்க தூய அரசியலை மலர செய்ய, கேடுகட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலர செய்ய திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே. நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து திருச்சியில கூடுறோம். பிப்ரவரி 7ஆம் தேதி 234 வேட்பாளரையும் ஒரே மேடையில் வச்சு அறிவிச்சிருவேன். உங்களுக்கு குழப்ப வேண்டியதில்லை. வேட்பாளர்னா நீங்க கோரிட்ட இடத்துல பாரு, நீ நில்லுவா அப்படி கிடையாது. ஒவ்வொன்றும் விதை நெல்லாக போடுவேன். மிக தகுதி வாய்ந்த, திறமை வாய்ந்த சமூக பிரதிநிதித்துவத்தோட. இந்த எந்த சமூகத்துக்கும் இந்த கட்சியில வாய்ப்பு இல்லாம இல்ல. நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள் இருக்குது, இதுவரை அரசியல் அதிகாரத்துக்கே வராத, வாய்ப்பே அளிக்கப்படாத, அதுக்கும் கொடுக்கிறோம். எல்லா சமூகங்களுக்கும் கொடுத்து 117 பெண்கள், 117 ஆண்கள், அதுல 100க்கு மேற்பட்டவன் 20 வயதிலிருந்து 30 வயதுக்குள்ள இளைஞர்களா 134 பேர் இருப்பான். இவனெல்லாம் வேட்பாளரா? இவனெல்லாம் இந்த பையனெல்லாம் எங்கேப்பா பிடிச்சாருன்ட்டு, ஏன் நீ எல்லாம் வேட்பாளரா என்ன அப்படின்னு நீட்னு வச்சுக்க, கொன்றுவான் அவனைய. ஏன்னா சீமானே பரவாயில்லைங்கிற அளவுக்கு பேசுவான் என் ஆளெல்லாம்.
இங்கதான் பாடம் நடத்துற வாத்தியாரை விட படிச்ச மாணவன் அறிவாளி இருப்பான். அது என் பிள்ளை இருப்பாங்க பாப்பீங்க தர்க்கத்துல. எனக்கே மேடையில வந்து கடைசியா போனா போதுன்னா 1/2 மணி நேரம் கொடுக்குறாங்க. அதுலயே ரொம்ப பேரு என்ன பேச வாய்ப்பு தரலன்னு கோவிச்சுக்கிறாங்க. இரியா கொஞ்ச நாள் பொரியா நான் பேசிக்கிறேன், வெல்ற வரைக்கும் என்ன பேச முடியான்னு இருக்குது. அதனால என் பிள்ளைய 7-5 வயசு பிள்ளைங்க எங்கெல்லாம் படிக்க போயிட்டான். முகிலால என்ன வார்த்தை வருவாங்கன்னு நினைக்கிறேன், கிட்ட போக முடியாது. ஏன்னு கேளுங்க, இது வீர மறவர்களின் விதை, பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் ரத்த துளிகள். இது அது சாதாரண சோரம் போகாது. எனக்கு எவ்வளவு பேரம் பேசியிருப்பான்னு நீ நினைக்கிற? அரை விழுக்காடு வச்சிருக்கிறவனுக்கே இந்த அலைச்சல் அலைகிறான். யாரோட கூட்டணி போவாப்ல, எங்க போவாப்ல, எத்தனை சீட்டு, எவ்வளவு நோட்டு, எனக்கு எவ்வளவு பேசியிருப்பான்னு நினைக்கிற? பலாயிரம் கோடி பேசிட்டான். நான் தெருக்கோடியிலோட நிக்கிறேன், உன் கோடியை தூர கொண்டு போயிட்டேன். அன்பு அண்ணனுக்கு வணக்கம். எங்க தம்பிகளுக்கு எல்லாருக்கும் அறிவுரை சொல்லிடுறீங்க, பொதுமக்களுக்கு எப்படி வாழணும், நம்மளுடைய எப்படி ஆட்சி முறைகள் இருக்குன்னு சொல்லிடுறீங்க. இந்த தமிழ் தேசிய கிறிஸ்தவ இயக்கத்தில் இருந்து அவங்க கிறிஸ்தவர்களை நாம் தமிழர் அப்படின்னு ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி இங்க கள போராளிகளாக இருக்கிற உங்களுக்கு தெரியாத சிலரும் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் படாத பாடுபட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதான் என்னுடைய கேள்வி. நன்றி. பாடுகள் படாத பாடுகள் வந்து கிறிஸ்தவர்களுக்கு புதியதில்லை. ஏன்னா இறைமகன் இயேசு படாத பாட நம்ம பார்க்கல. அவர் பட்டதுதான் நமக்கு இன்னைக்கு படிப்புனையா இருக்கு, பாடமா இருக்கு. அப்ப அதுதான் நபிகள் ஹீரா மலையில் அந்த இறையருளை பெற்ற பிறகு போய் தன் மனைவியிட்ட தான் முதல்ல சொல்றாங்க, கதிஜா மேட்ட. அவங்க முழுமையா நம்புறாங்க, நான் எல்லா வழியிலையும் உங்களுக்கு துணை நிற்பேன், உங்க இறை அருளை உங்க இறை கடமையை நிறைவேற்றன்றாங்க. அதுக்கப்புறம் அவர் பெரிதும் மதிக்கிற ஊர் பெரியவற்றை போய் சொல்லல. ஒரு பெரியவர் அவருக்கு இத கவனமா இரு, உன்னை கல்லால் அடிப்பார்கள் அப்படின்னு. என்னையும் அடிப்பாங்க, உன்னை தாண்டா நல்லா அடிப்பாங்கன்ற. ஏன்னா நீ உண்மையை பேசுற எவனையுமே விட்டு வைக்க மாட்டான்டான்னு. அது மாதிரி தொடக்கத்தில் எதுவுமே நிராகரிக்கப்பட்டிருக்கு, அது வரலாறு. உங்களுக்கு ஒரு கிரகம்பல் தொலைத்தொடர்பு கருவியை கண்டுபிடிச்சிடறாப்ல, டெலிஃபோனை. அதை அவரால் சந்தைப்படுத்த முடியல. உங்களுக்கு தெரியுது என்ன பாடுபட்டாருன்னு. நம்மால ஆல்வா எடிசன் இந்த மின் விளக்கை கண்டுபிடிச்சிடறாப்ல. கண்டுபிடிச்சிட்டு அவர் போயிட்டு எப்படி இதை சந்தைப்படுத்துறதுன்னு தெரியல, நீங்க மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகளில் இதை பயன்படுத்திக்கலாங்கிறவள. எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு மின்சாரம் இல்லாத இரவுகள்ல நம்ம மெழுகுவர்த்தியை பயன்படுத்துறோம். ஆனா அவருக்கு என்ன நிலைமை இருந்திருக்குன்னு பாருங்க. ஆல்வா எடிசன் இப்படி பேசினாரா? நீங்க மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகள்ல இதை பயன்படுத்திக்கலாம் இருக்காப்ல. விமானத்தை கண்டுபிடிச்சிட்டான் ஆல்வரைட் வில்பர் ரைட் சகோதரர்கள். ஆனா அவனுக்கு வந்து யாரும் பாராட்டல. இன்னைக்கு இருக்கிற மாதிரி பத்திரிகைகள் விளையாடுகள்ல போராட, ஆனா அவன் தோன்றல. நான் மதுரை ஆயரை போய் பார்த்தேன், தம்பி வந்தான். ஆண்டவரை போய் பார்த்து எவ்வளவோ அரசியலை எடுத்து வைக்கிறேன், ஆனா நம் மக்களுக்கு இன்னும் சரியான விழிப்புணர்வு புரிதல் வரலன்னு நான் குறைபட்டேன். அப்ப அவர் வந்து எனக்கு சொன்ன ஆறுதல், விடுங்க சுதந்திராதிய, இறைமகன் இயேசுவே சொந்த ஊர்ல தச்சன் மகன் தானே. சொந்த ஊர்ல அவர் தச்சன் மகன் தான். புத்தன் சொந்த ஊர்ல அவன் துறவரத்தை ஏற்று போகும்போது அவனை யாரும் ஏற்கல புத்தனா. நபிகளை சொந்த ஊர்ல யாரும் அவர் இறையருள் பெற்ற நபிகளின் இறைவனின் தூதுவர்னு யாரும் ஏற்கல. பெரும் பெரும் புரட்சியாளன் மார்க்ஸுக்கு ஜெர்மனியில் இடம் இல்ல, இத்தாலிய பெருங்கவிங்க மகாகவிங்க தாந்தேக்கு இத்தாலியில இடம் இல்ல, ரூசோவுக்கு அவன் பிறந்த மண்ணில் இடம் இல்ல, பாரதி சாகர வர பிச்சைக்கார பைய குடியார பைய கஞ்சா குடிக்கி செத்தா மகாகவி. இந்த நாட்டில் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தனை அழிப்போம்னு பாடின பாரதியவே பட்னு பட்டு கொண்டதான் இந்த நாடு. அதனால இருக்கும்போது எதன் மதிப்பும் இவனுக்கு தெரியாது. இங்க அதான் பிரச்சனை. அதனால பாடுகள் நமக்கு புதுசு இல்லை, ஆனால் அந்த பாடுகளை தாங்கிக் கொண்டு நாம் செய்ய வேண்டிய பிறவி கடமை என்று ஒன்று இருக்கு. அதை என் உடன் பிறந்தார்கள் செய்வீர்கள், செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் நம்முடைய போற்றுதற்குரிய மைப்பா அவர்கள், என்னுடைய தம்பி சகாயராஜ் போன்றவர்கள், இன்னும் இளம் குருமார்கள்
சியோன் செல்லமுத்து போன்ற பெருமக்கள்லாம் பேரார்வம் கொண்டு இதை ஐயா சாமி யேசுதாஸ், தம்பி குரலினி எல்லாம் போன்றவர்கள்லாம் அவங்க தளங்கள்ல இந்த கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிற இன சொந்தங்கள்கிட்ட இந்த அரசியலை, இது புதுசு கிடையாது, இதுதான் இருந்திருக்கணும். ஆனா இது எப்படின்னா, பழைய சோறு சாப்பிடுறது இதெல்லாம் இதை போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னா, அப்ப கூழு குடிச்சுக்கிட்டு இருந்தான். என்னைய கூழு, நான் கருப்பா இருக்கேன், கூழு கருப்பா இருக்கேன், இது கருப்பட்டி சாப்பிட்டு இருந்தேன், அது கருப்பா இருக்கு, ஏன்னா இது கருப்பா அதை சாப்பிடு, எதாங்க சாப்பிடுறதுன்னு வெள்ளையா வந்தவன் பொன்னிறத்துல ஒன்று விரிச்சு வச்சான், பூரி சப்பாத்தின்னா. கோதுமை என்கிட்ட விலையில பல்ல விலைக்கிட்டு பசியோட காத்திருந்தேன், என் பொருளாதாரம் அவன்கிட்ட போயிடுச்சு, நான் அடிமை ஆயிட்டேன். அந்த மாதிரி இந்த கருப்பட்டி கருப்பா இருக்கணும்னு நான் வெள்ளையா இருக்கிறதுல மோகிச்சேன், சீனியை கொண்டாந்தான். என் பன்னி கருப்பா இருந்துச்சு, அது கருப்பா இருக்குன்னு பன்னியை முழுக்க வெள்ளையாக்குனா. என் கோழி பல வண்ணத்தில் இருந்துச்சு, கோழியை பூரா வெள்ளையாக்குனா. ஏன்னா வெள்ளையா இருக்கிறதுல ஒரு நிற கவர்ச்சி. இப்ப திருப்பியே உலக நாடு பூரா ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ்ன்னு, நீச்ச தண்ணி, ஹெல்த்தி ஃபுட்டுன்னு என் பழைய சோறை வச்சு குடிக்க வந்தேன். இப்ப திருப்பி இவன் பழைய சோறுக்கு வாரான். அது மாதிரி நீங்க உடலுக்கு நல்லதா இருக்கிற இந்த பழைய சோறுக்கு திருப்பி வரணும். அது ரொம்ப நாளா இது இந்த அரசியல் தான் இருந்திருக்கணும். ஆனா இல்ல, இப்ப வருது. என் இன சொந்தங்கள், என்னரும் தமிழ் மக்கள், அறிவார்ந்த இனத்தின் சொந்தங்கள், உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் இதை புரிந்து கொண்டு இனியேனும் ஒரு மாறுதலுக்கான தூய அரசியலை இந்த நிலத்தில் கட்டி எழுப்ப, நல்ல அரசை அமைய செய்ய அரும்பாடாற்றுங்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யுங்கள். உங்கள் மதிப்புமிக்க வாக்கை யாருக்கும் செலுத்துங்கள், உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு. ஆனால் பணத்தை வாங்கி கொண்டு விலைக்கு விற்காதீர்கள். அது தன்மான இழப்பு. உங்களுக்கு இருக்கிற கடைசி ஜனநாயக மதிப்பையும் நீங்கள் இழக்கிறீர்கள் என்று பொருள். அது ஒரு தேச துரோக குற்றம். இதைத்தான் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன், வாக்குக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிறவன் தேச துரோகி என்று சாடுகிறார்கள். அந்த தவறை செய்யாதீர்கள். அதனால ஐயா அவர்கள் கேட்ட மாதிரி இந்த தமிழ் தேசிய கிறிஸ்தவ பேரியக்கத்தை தொடர்ந்து முன்னெடுத்து போற என் உடன் பிறந்தார்களுக்கு, என் அருமை இறை சகோதரர்களுக்கு நாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அவர்கள் சிறப்பாக பணியாற்றுகிறார்கள். இதை இந்த துண்டாக்கி விடாமல் இந்த தொடர்ச்சியை தொடர்ந்து தேர்தலையும் கடந்து கொண்டு போங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். இறுதியாக அன்பிற்குரியவர்களே, இஸ்ராயல் நாட்டின் புரட்சியாளர் பஞ்சம்பட்டியை சேர்ந்த பாக்கியராஜ் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார்கள். இஸ்ராயல் நாட்டில் புரட்சியை செய்த இயேசு தமிழ்நாட்டில் புரட்சியை செய்கின்ற சீமானை ஒப்பிட்டு பார்த்து, இவர்கள் இருவரும் நமது நம்பிக்கையின் அடிப்படையாக இருக்கிறார்கள். இந்த நம்பிக்கையில் நாம் வருகின்ற நாட்களில் தமிழர் தேசிய அரசியலை இந்த மண்ணில் உறுதியாக நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. இது போல நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். நான் ஒரு சின்னத்தை எடுத்துக்கிட்டு வரேன். அதுல பாருங்க, தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தமையனும் செய்தாரே, தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே, இயேசு தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. அவர் செய்து கொடுத்த கலப்பையை இந்த எளிய மகன் தோளில் சுமந்து கொண்டு சின்னமாக இந்த இடத்தில் வருகிறேன். இறைமகன் இயேசு சிலுவையை சுமந்தார் உலக மானுட சமூகத்தினுடைய பாவத்தை போக்க. இந்த மகன், எளிய மகன் கலப்பையை சுமக்கிறேன் இந்த மண்ணின் மக்களின் பசியை போக்க. நோக்கம் ஒன்றுதான். அதனால நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கலென்று உலக பிதா சொன்ன போது, உழவர்கள் தொழிலாளர் ஊராரின் எண்ணமதில் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். அதுதான் நிலத்தை உழுவது போல என் மக்களின் மனத்தை உழுக நான் ஒரு கலப்பையை கொண்டு வரேன். இந்த தீய எண்ணங்கள், இந்த அநீதிக்கு துணை போகிற, இந்த ஆட்சி முறைக்கு துணை போகிற இந்த எண்ணங்களை கைவிட்டு நல்ல அரசியல் மலர வேண்டும் என்கிற அந்த தூய எண்ணத்தோடு, அரசியல் புரிதலோடு, வரலாற்று தெளிவோடு
என் இன சொந்தங்கள் கிளர்ந்து எழ வேண்டும். இந்த களம் நமக்கானது. தமிழ் தேசிய இனப்பிள்ளைகளின் களமானது. அதனால்தான் 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் எங்களை நம்பி நில்லுங்கள், நாங்கள் உங்களை நம்பி நிற்கிறோம், நீங்கள் நம்ப நிற்கிறோம், எங்களை கைவிட்டு விடாதீர்கள். என் அன்பு சொந்தங்களே, ஏலி ஏலி லாமா ஜமக்தானி என்று இறைமகன் இயேசு ஏன் தந்தையே என்னை கைவிட்டீர்கள் என்று கேட்டது போல இந்த மகன் என் அன்பு சொந்தங்களே இந்த மகனை கைவிட்டு விட்டீர்கள் என்று நீங்கள் என்னை கேட்க வைத்து விடாதீர்கள். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். 15 ஆண்டுகளாக தேடிக்கொண்டு வருகிறேன். இந்த முறை கிடைக்கும் என்று உறுதியான நம்பிக்கையோடு உங்கள் மகன் களத்துக்கு வருகிறேன். நன்றி, வணக்கம்.